நல்ல எழுத்தாளர், பேச்சாளர், பொதுப்பட்டையில நம்ம அவரோட பார்ட்டிசிபேட் அவர் படிக்கிற பார்க்கும்போது இது நல்ல எல்லாத்தோட நகைச்சுவை கைட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நிலைமை தகுந்த மாதிரி என்ன சொல்றது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி மோட்டிவேட் பண்ணணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடிய உங்க பேரண்ட்ஸ்க்கு இது இருக்கக்கூடிய கிராஷ் கோர்ஸ் பேரண்ட்ஸ்க்கு இது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சோம். இந்த வாய்ப்பு நீங்க பயன்படுத்திக்கணும். நான் ஒரு 45 days கிராஷ் கோர்ஸ்ல இண்டிவிஜுவல் 24வது நாள் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த மீட்டிங் வந்து 50% நம்ம கிராஸ் பண்ணி இருக்கிறதுனால மோஸ்ட்லி வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருக்கீங்க, ஃபாலோ பண்றீங்க, மார்க்ஸ், பசங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அது வந்து நிறைய ஃபோன் கால்ஸ்ல பேசி நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. இருந்தாலும் ஒரு கிளியரா நம்ம ஒரு மீட்டிங் போட்டு ஒரு பாதிக்கனா நம்ம தாண்டிட்டோம். ஸோ இப்போ வந்து பசங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, எங்க டீச்சர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, நான் வந்து எப்படி பசங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி போயிட்டு இருக்குன்னு ஒரு ஜெனரலா நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 50%. இன்னொன்னு வந்து இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் தைரியம் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா எப்படி படிக்கணும், நாங்க ஸ்கூல்ல எப்படி படிச்சோம், நாங்க எப்படி இருக்கிறோம், நாங்க எவ்வளவு விஷயம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், இப்படிதான் ஒரு விஷயம் இருக்குதா, இந்த மாதிரி படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு பரீட்சை இருக்குது, இந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல நாங்க எதிர்பார்த்ததை விட இதுல ரொம்ப அட்வான்ஸா தான் பசங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீச்சர்ஸோட இன்டராக்ட் ஆகுறதுக்கான இது வந்து அவங்களுக்கு ரொம்ப குறைவா தான் இருக்கு. 2 to 3 நாள் அவங்க கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடா போறாங்க, அவங்களோட லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு, நோட்ஸ் ஸ்பீடா கொடுக்குறாங்க. அதே மாதிரி எக்ஸாம் வந்து எழுதும் போது பாத்தீங்கன்னா நாங்க நிறைய விஷயம் படிச்ச மாதிரி இருக்கு, பட் ஷார்ட்டா கேட்டுட்டாங்க. டைரக்டா கொஸ்டின்ஸ் இருக்கு, இன்டைரக்டா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து கிளாஸ் ரூம்ல வேரியஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் போது எங்க ஸ்கூல்ல எந்த மாதிரி கோச்சிங் கொடுத்தாங்க, அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் நிறைய இருந்தாங்க பசங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் தெளிவானாங்க, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள தெளிவானாங்க. அடுத்து எங்களுடைய டீச்சர்ஸோட தெளிவானாங்க, டீச்சர்ஸ் எவ்வளவு பாடம் போடுறாங்க அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு 5 நாளைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி வைக்கலாம் நீங்க பார்த்துருக்கீங்க. பட் இந்த சைடு நான் சொல்றது பசங்க வந்து இன்னும் வந்து எது தெரியலாம இருக்காங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்ஸ் தான். டீச்சர்ஸ் சொல்லும் போது ஒத்துக்கிறாங்க, எக்ஸாம் போற வரைக்கும் ஒத்துக்கிறாங்க, ஒய் மார்க் ஷீட் வாங்க வரைக்கும் ஒத்துக்கிறாங்க. எழுதும் போது சப்போஸ் கரெக்டா இருந்தா எனக்கு ஒரு 4 மார்க் கிடைச்சிடும், சப்போஸ் எனக்கு 4 மார்க் கிடைச்சிடும் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, கடற்கரை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுறாங்க. கடைசி 1 மணி நேரத்துல கூட என்ன பண்றாங்க, எல்லாமே கரெக்டா எழுதிடுறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்டெடிக்கா அவங்க இருக்கிற 4 பரீட்சையுமே அவங்களுக்கு கன்சல்டேட் பண்ணி காமிக்கிறோம். எதெல்லாம் வந்து நெகட்டிவா எழுதிருக்கிறான் அப்படிங்கிறத அவங்களுடைய ஒரு 210 மார்க் கிடைச்சிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வந்து 110 மார்க் ஆட் பண்ணாதான் அவங்க 370 வரும். இப்போ 370 வரைக்கும் ஆல் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இதுல வந்து ரொம்ப நம்ம பிளஸ்டாவும் ஹாப்பியா இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 570 பேரு இதுல பரீட்சை எழுதுறாங்க. இப்ப 12வது பாடம் ஸ்டார்ட் பண்ணதுனால இப்ப இன்னமும் ஃப்ரீ ஆயிட்டாங்க. ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த யூனிட்ஸ் எல்லாம் தெரியும். அவங்க வந்து இப்பதான் படிச்சு முடிச்சுட்டு வந்ததுனால அது ஓரளவுக்கு அவங்க ஸ்பீடாவே கேப்சர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சைடோட ப்ரெஷர் வந்து நியூட்ரல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பேரண்டாக சில ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஸ்பீச் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் உதயநிதி சார் வந்து இருக்கோம். ஸோ அவங்க பசங்களோட டென்ஷன் அதிகமாக இருக்கு இல்லை, பசங்களாம் ஜாலியாக தான் இருக்காங்க. சரிங்களா, ஒரே ஒரு வாட்டி அவங்க எப்போதும் ஜாலியாக தான் இருக்கும், நம்மளும் தான் டென்ஷன் ஆகிட்டே இருக்கும் இல்லை. ஒரே ஒரு வாட்டி ஒரு கை தட்டுறீங்களா பசங்களுக்கு நினைச்சாங்க. ஏன் தெரியுமா, இவ்வளோ அவங்க ஒரு வாரம் நம்ம நினைச்சதே கிடையாது. கரெக்டா எல்கேஜி யூகேஜி தான் அது எத்தனை நாள் கட்டடிச்சு சொல்லி போவாங்க. இந்த ஹோம்ஒர்க் எழுதாம எவ்வளோ கம்ப்ளைண்ட், டெஸ்ட் எவ்வளோ ஃப்ரீ இல்லை, இவ்வளோ ஒரு வாரம் நம்ம நினைக்கவே இருக்கு. நல்ல ஸ்டைல் தான். சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எதுக்கு டாக்டர் நான் பேஷண்டா உங்களுக்கு பார்க்க தான் நீங்க பார்க்கறது இருக்கும். எதுக்கு செலக்ட் பண்ணுங்க, எதுக்கா? சரி, உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும், அவங்க ஃபியூச்சர், உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்குங்களா? சொல்றதே கிடையாது.
நம்ம ஃபியூச்சர் ஏன் சொல்றேன், உன் ஃபியூச்சர் நம்ம குடும்பத்துல ஒரு டாக்டர் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் கௌரவம் தானே. ஆனா அதை இயல்பாக எடுத்துக்கணும். உங்க ஃபியூச்சர் சொல்லுங்க, வாய்வரைக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேமிலியில இருக்கிற எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி ஒரு டாக்டர் நம்ம போகும்போது தான் நம்ம டாக்டர் வந்து நம்ம என்ன எப்படி பண்றாங்கிறது தெரியும் சார். நம்ம வீட்டுல ஒரு ப்ராப்ளம், நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது டாக்டரோட இம்பார்ட்டன்ஸ் அப்பதான் நமக்கு தெரியும். அவங்க ஏற்கனவே பேஷண்ட் ரெடி பண்ணிட்டீங்க, பேஷண்ட் ரெடி பண்ணிட்டாங்க சார். நம்ம ஒரு எமர்ஜென்சில இருக்கும்போது அதனோட அந்த டாக்டரோட அவேர்னஸ் நமக்கு தெரியும். தெரியும். அப்போ ஒரு முக்கியமான ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷன், முக்கியமான ப்ரொஃபஷன் ரெண்டு. வேற ஏதாவது யாரு யார் லைஃப் ஸ்டைல் திரும்ப அந்த பாயிண்ட் தான் நான் வரேன். யார் லைஃப் ஸ்டைல் அவன் லைஃப் ஸ்டைல் மாறிடுவான். நீங்க ஒரு டாக்டர்மா அப்படி இருக்காரு போய் கிளினிக்ல போய் உட்காந்து கேஷ் பாக்ஸ்ல போய் கலெக்ஷன் பார்த்துட்டு சரி ஓகே லைஃப் ஸ்டைல் மாறுது. வேற அதுதான் ப்ரொஃபஷனல் ஒரு முக்கியமான ப்ரொஃபஷன் உயிரை காப்பாற்றுறது. அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ரைட் ஓகே. இப்ப நம்ம இதெல்லாம் விட்டோம், இந்த டாக்டர் வேலையை விட்டு ஃபிளாஷ்பேக் போகும். நம்ம டைம் ரிலாக்ஸ்டா இருக்கு. ஃபிளாஷ்பேக் போயிட்டு வருமா ஃபர்ஸ்ட் இந்த பிள்ளைங்க ப்ரீகேஜி கன்சல்டிங் இல்லையா, ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி வந்தாச்சு. இன்னும் ஆஸ்பத்திரில இருந்து நிறைய ஸ்கூலுக்கு போறோம் இல்ல, அது வரைக்கும் உங்க வயசுலேயே போயிட்டோம். ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே என்ன கேட்டீங்க? ஸ்கூல் எப்படி இருந்ததுன்னு கேட்போம். ஸ்கூல் எப்படி இருந்தது, டீச்சர்ஸ் எப்படி பேசினாங்கன்னு கேட்டீங்களா? மேடம் வந்தாங்க இல்ல மேடம் கிட்ட கேட்கல, அதுதான் டீச்சர் எப்படி இருந்தாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா பேசினாங்க அப்படின்னு சொல்லி ஓகே என்ன பேசுறாங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு என்ன கேட்டாங்க. அப்புறம் முடிச்சிருந்தா எந்த ஸ்கூல்ல அவர் என்ன சொல்லிட்டாரு, வேற என்ன முடிச்சிருந்தா கிளாஸ் நடத்தாங்களா புரியுதாவா இதெல்லாம் கேட்டீங்களா? நீங்க திருச்சி வேலைக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நாள் கேட்கறதுனால ஃபர்ஸ்ட் நாள் நான் கேட்டு வரா. ஆமா அழுதுருந்தா நம்ம அந்த கேள்வி கேட்கணும். அழுதியா, சரியாயிட்டியா, ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களா, ஃப்ரெண்டு கிடைச்சாங்களா கேட்டுருக்கோம். சாப்பாடு சாட்டே போடுவா எங்களை பார்க்க பயப்படுறது. முதல் நாள் என்ன படிச்சு என்ன ஐஏஎஸ்கா போயிருந்தீங்கள, அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம்? முதல் நாள் பெப்பரை கொண்டிருக்கேன். அங்க 4 பேர் டான்ஸ் ஆடி இருப்பாங்க, பலூன் கொடுத்துருப்பாங்க, சாக்லேட் கொடுத்துருப்பாங்க. நீங்க உள்ள வந்து பாருங்களேன், கேசி உள்ள போய் பாத்துருக்கீங்களா? ப்ரீகேஜி எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல. அழுது குழந்தை அது சரியாகிறதுக்கே ஒரு 4-5 நாள் ஆயிடும். சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டு அந்த பையனுக்கு டெய்லி கேட்டதுங்களா என்ன நடந்துச்சு ஸ்கூல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் அவனும் சொல்லிட்டே இருந்தானா. அப்படியே 3rd 4th வாங்க அவனோட வந்து சொல்லுவானா ஸ்கூல்ல எது நடந்துச்சுன்னு. நீங்க என்ன பண்ணுவீங்க? கேள்வி அவன் கேட்க மாட்டான், நீங்க கேட்க மாட்டீங்க, அவன் பதிலோட தான் வருவான். 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீ தான் கேட்க போறோம்னு அவனுக்கு தெரியும். உள்ள வந்த உடனே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன கேட்டிருக்கீங்களோ, என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னா அவன் என்ன பதில் எடுத்து போவான். அம்மி சாப்பிட்டேன், நீ சாப்பிடல, டேடி நல்லா இல்ல, சாப்பாட்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் முதல்ல கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வேற என்ன கேட்பீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வாங்க, எல்கேஜில இருந்து வாங்க, நீங்களே ஒண்ணு எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன கேட்பீங்க? என்ன ஆசை இருக்கு? ஒரு உண்மையான ஒரு ஒன்னா நீ என்னவா ஆசை அப்படின்னா ஒண்ணு இல்லைன்னு நீங்க ஒன்னு சொல்லுமா, பசங்க வந்து குறிக்கோள் என்ன ஒரு கேள்வி கேட்பீங்க, ஒரு 6வது 7வது மேல கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பதான் வரணும். 6வது 7வது மேல கேள்வினா ஒண்ணு வந்துருக்கீங்களா, காலைல ஒரு பதில் சொல்லணும், சாயந்தரம் ஒரு பதில் சொல்லணும்.
நேரத்துக்கு எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தோம். அது மாறிட்டே தான் இருக்கும். ஏன் அதுக்கு ஏன் அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு? காலேஜ் போனாலும் மார்க் தான் இருக்கு. இப்ப இன்னொரு சின்ன சிக்கல் இருக்கு. நீங்க எத்தனை பேருக்கு நீங்க பயங்கரமா அட்வைஸ் பண்ண உங்க பையனை மெடிக்கல் கவுன்சிலிங் நீட்டு படிக்கணும், அது ஒரு கேட்டகரி இருக்கு. இன்னொன்னு அவனா செலக்ட் பண்ணது ஒரு கேட்டகரி. இதே 2 கேட்டகரி தான் இருக்கு. ஒண்ணு நமக்காக நம்ம குடும்பத்துல யாருங்களா, நம்ம நீதான் முதல் டாக்டர், நீ டாக்டர் அவங்க நம்ம குடும்பத்துக்கு இருப்பதே அப்படின்னு பயங்கரமா ஒரு லெக்சர் எடுத்துட்டு அவங்க இருக்கு வழி இல்லாம இதுதான் இப்போது பேசுறது. காலம் விட்டு பேசிதான் இருக்க மாட்டேங்குது, போய் சேர்ந்துடும் அப்படின்னு சேர்ந்த ஒரு குடும்பம். என்னோட நான் ஆகணும், என்ன ஆகணும் 2 தான் இல்லைங்களா? இதுல எதுல சிக்கல் அதிகமாகும்? நீங்க ஒரு சொல்றீங்களா? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்க மாட்டேன். லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கு ஆனா நீங்க பிளாஷ்பேக் நினைச்சு சீரியல் கிடையாது. இனிமேட்டு முடிஞ்சிச்சுதான். லவ் மேரேஜ்ல எந்த பிரச்சனைகள் வந்து அவங்க நீங்க என்ன சொல்றீங்க? தம்பி நீதான தம்பி பாத்துருக்கீங்க, நீங்களே பாத்துங்க. அரேஞ்ச் மேரேஜ்ல அவங்க எந்த சின்ன சிக்கல் வந்தாலும் எடுத்து ஓட வைக்கலாம். இப்ப அதையே கனெக்ட் பண்ணி பாருங்க. எனக்கு புரிஞ்சிச்சா? இப்ப நீங்க ஒண்ணு தள்ளி விட்டீங்கன்னா எந்த சின்ன பிரச்சனை நீங்க தான் சாப்பிடணும். கடைசி நேரம் எங்களுக்கு தான் நிப்பா. நீ தானே சொன்ன, நீதான் ஆசைப்பட்ட அண்ணா ஆயிட்டாரு, பெரியப்பா ஆயிட்டாரு, நீ இன்னொருக்கும் நீங்க தான் ப்ரூவ் பண்றீங்க. அது ப்ரிப்பேர் ஆயிடுது. நீங்க நல்லதுதான் பண்றீங்க, ட்ரீட்ன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ப்ரிப்பேர் ஆயிடும். அவனால பண்றீங்க, அவனான்றதுனால அந்த பிள்ளைய நம்ம விட்டுனால வாயில அப்படி அவனுக்கு வந்துடுது. கேர்ள்ஸ் சேர்த்து தான் சொல்றேன். அந்த பிள்ளையே போகுதுனாக்கா மேக்சிமம் பிரச்சனை அதிக சால்வ் பண்ணிக்க. உங்ககிட்ட பெரிய பிரச்சனைக்கு வராது, பெரிய பிரச்சனைக்கு வரும், குட்டி குட்டி பிரச்சனைக்கு வராது. இதுதான் முதல் விஷயம். நீங்க தயாராகணும். நீங்க அப்படியே மேக்சிங் நடவுன்னு எதிர்பார்க்காது ப்ரோ. அப்படியே நீங்க போய் ப்ரீ கேஜில விட்டவங்க அப்படியே சினிமா எல்லாம் பாக்குறீங்க மம்மி அப்படிலாம் வராது. ப்ரீ கேஜிலே அப்படி வராது. இது பாயிண்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் ரொம்ப இயல்பா ஒரு விஷயம் வச்சிருக்கேன். டாக்டர் ஏன் அப்படின்றது நீங்க நிறைய ப்ரொஃபஷன் சொன்னாரு, உயிர் காக்குன்ற விஷயம் சொன்னாரு. அதை விட்டு ரொம்ப இயல்பா ஒண்ணு பாத்துக்கிறேன். எங்க அப்பா சொன்னதுதான், அதுதான் ஒரே ப்ரொஃபஷன். மானிட்டரியாவும் சோசியல் ஸ்டேட்டஸ் ஈக்குவலா மேல போகிறதா, பொருளாதார ரீதியாக சமூக ரீதியா 2த்துக்கும் ஒன்னா ஆகிறது. நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் பயங்கர மரியாதை தான் கிடைக்கும், சம்பளம் பிரச்சனை கிடையாது. ரெண்டும் அட் டைம் மேல போற ஒரு ப்ரொஃபஷன்ல முதல் இடத்துல அதை நீங்க அவ்வளவுதான் இயல்பு எடுத்துக்கணும். சரி, அடுத்த கேள்வி கேட்கணும். இப்போ உங்க குழந்தைக்கு குழந்தைனே பையன் சொல்லுவோம், பிள்ளை சொல்லுவோம், நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? டாக்டர்ன்றது தவிர அது ப்ரொஃபஷன், அதை விட்டுரும். வேற என்ன வச்சு வேற என்ன எதிர்பார்க்கணும்? எந்த இடத்துக்கு? சரி, மதிக்கணும். ஓகே, ஒண்ணு வேற எல்லாருமே கேட்பாங்க, ஏட்டா அமைஞ்சது போல சொல்லுங்க. படிச்சுட்டே நல்லா இருக்கலாம் படிச்சவங்க நல்லா இருக்கிறாங்க, படிப்பு தாண்டி ஒண்ணு இருக்கு. அதுதான் படிப்பு ரொம்ப முக்கியம். அதை விட ஒண்ணு இருக்கு, நீங்க சொன்ன ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்க வந்து சமூக அங்கீகாரம், ரெஸ்பான்சிபிலிட்டி 2 விஷயம். வேற நல்லா கசீரோல போனாலும் வந்து குடிப்பேன் சொல்லுதா? அவருதான் என்னை பார்க்காம உட்காந்துருக்காரு, எப்படியே புரியல. என்ன ஒழுக்கமா இருக்கு, ஒழுக்கம். ஓகே, டிசிப்ளின். சரி, வேற ஏதாவது தகுதியை மேம்படுத்திக் கொள்ள தகுதினா படிப்பு தகுதி, படிப்பு வேலை வாய்ப்பு முடிவு, சமூக அங்கீகாரம் இதுவே தான் சொல்றாங்க. சரி, அதெல்லாம் விட்டுருவோம். நான் இப்ப இதெல்லாம் மறந்துட்டு திருப்பி ஓப்பனா ஒரு கேள்வி விடுறேன்.
நீங்க பழைய படம் நிறைய பார்ப்பீங்க. இவங்க ரந்தாங்க வந்து சிவாஜி கூட இல்லைங்க, அதுக்கு ஒரு காடி இருக்கு. அப்படிலாம் இல்லைங்க, இப்பெல்லாம் மாறிடுச்சுங்க ப்ரொஃபஷன், எல்லாம் டெக்னாலஜி ஓரியன்டா ஆயிடுச்சு. பெரிய சகிப்புத்தன்மை அதெல்லாம் இல்லை. ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சொன்ன ஒரு வாரத்தை இருந்தாலே போதும். நீங்க இன்னும் சகித்துக் கொள்ள வேண்டும். ஒரு சரி, நம்ம இதை விட்டுருவோம். நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன். நீங்க பள்ளிக்கூடம் படிக்கணும், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தான். ரொம்ப எதையாவது சொல்லி வாய விட்டு அம்மா வீட்டுல துணைவியாரோட இருக்கீங்களா? தைரியமா சொல்லணும். இதுதான் கொஞ்சம் கஷ்டம் தான். பட்டு உண்மையா சொல்ல முடியும். அந்த புள்ள அப்படி டக்குன்னு திருப்பி பார்க்கணும். மைக்க கொண்டு போக வேற என்ன? கடைசி பேர் வாங்கிட்டு கிடைக்கிற சும்மா சொல்லுங்க, ஜாலியா சொல்லுங்க. தனியா தான் வந்துருக்கு. அவ்வளவுதான், ஜாலியா இருக்கணும். ஸ்கூல் எதுக்கு? ஜாலியா இருக்கு. ஸ்கூல் எதுக்கு? உங்களுக்கு வந்தா ரத்தம், அவனுக்கு வந்தா தக்காளி சட்னி. என்ன சொல்லுங்க? இருக்கு அக்கா உங்களுக்கு முதல்ல இந்த டைலாக் ஒரு டைலாக் வச்சிருக்கேன். நாங்க தான் படிக்கல, உடனே சொல்றேன் நீங்க ஏன் படிக்கல, ஏன் சொல்றீங்க? ஒரு டைலாக் இருக்கு, ஞாபகம் இருக்கா? நாங்கள் அந்த காலத்துல வீட்டுல லைட்டே ஆகணும், தெருவிளக்கில் உட்கார்ந்து படித்தோம். இந்த டைலாக் பட்டுன்னு கவுண்டர் கொடுப்போம். வீட்டுலதான் லைட் படிக்க வச்சிருக்கோம். சொல்லிருக்கேன் இவரு போய் ஊரில் தான் சுத்திட்டு நைட்டு வந்து வேலை கேட்டு வந்தீங்க, பகலே படிச்சுட்டு படுக்கிறது அப்படின்னு கவுண்டர் கொடுத்துருவோம். நீங்க அந்த பழைய டைலாக்லாம் முதல்ல இருந்து காலத்துல உங்களுக்கு போக அப்பா எல்லாம் உங்க வயசுல யோசிச்சு பாருங்க. நமக்கே தோணுச்சு இல்ல அப்படின்னா பயங்கரமா சொல்லுங்களா? இப்ப இருக்கிற நீங்கெல்லாம் யாராவது ஒரு அட்வைஸ் கொடுத்தா இந்த காதல் வாங்கி இந்த காதல் விட்டுருக்கீங்களா? விட்டீங்க தானே? கேட்கல, நம்மளும் கேட்கல. இருக்க மேஜிக் எல்லாம் பண்ணாதீங்க, பண்ணலாம் அப்படிதான் இல்லை. வாங்கி விட்டோம், நவந்து விட்டுருக்கோம். இப்படி எல்லாம் போகும். உள்ள போனாதான் யார் பேசுறதுன்னு தெரியும். பேசுறவனுக்கு தான் பிபி எரிமை படுத்து நடக்கும். நல்லா இருக்கு, ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு வித்தியாசம் கேட்டிருக்கேன். பொண்ணு எப்போதுமே அப்பாவை கரெக்ட் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா அம்மாவை வெறுப்பு ஏற்றணும், வெறுப்பு ஏற்றணும். அப்பாவுக்கு க்ளோஸா கரெக்டா கேர்ள்ஸா இருந்தா அது போய் அப்பாவை கொஞ்சம் கொஞ்சம் போறாங்க. நமக்கே வயிறு அவருக்கு என்னடா நமக்கு அது நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் உட்காந்துக்கல கரெக்டா நடுவில் தான் யோசிச்சு பாருங்க. நீ சேரவே கூடாது. ஆனா பையன் வந்து ஆப்போசிட், அப்பாவும் அம்மாவும் உட்காந்து அந்த சைடே அதை வேகமாக எடுத்துட்டு போயிடுவேன். இந்த ரெண்டு பேரும் ஒட்டுதான் அட்வைஸ் பண்ணுவீங்க. அதை நீங்க அட்வைஸ் பண்றதெல்லாம் எப்படி தெரியுமா? லான்ச்சிங்கே இல்லாத அட்வைஸ் பண்ற கூட்டம் ஆயிட்டாங்க. ஒரு மாசமா முடி வெட்டுன்னு சொல்லி இருக்கேன், வெட்டுன்னு மேத்ஸ் மாத்தாது. என்னடா மேத்ஸ் முடி வெட்ட சொன்னேன். முடிக்கும் மேத்ஸ்க்கு எல்லாம் சொன்னோம். இப்படித்தானே அட்வைஸ் பண்ணி கேட்கிறீங்க. அதாவது நான் சொன்னா நீ கேட்கணும், நீ கேட்கலாம் எது நடந்தாலும் அது நடந்தாங்க. மேத்ஸ்ல முடி வெட்டல என்னப்பா புரியவே இல்லை. இந்த டைலாக நான் சொல்ல முடியாது, எனக்கு என் நிலைமை எனக்கு தெரியும். சிங்கிள் புரியுது. நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சுதான் சொல்லிட்டே இருக்கிறது அது தெளிவா வேணும். பையனுக்கு அப்பாவுக்கு ஒரு அழகான உறவு இருக்கணும் தெரிஞ்சுக்கல. ரெண்டும் பார்த்துக்கவே பார்த்துக்காது. ஒரு 8வது 9வது மேல ரெண்டும் வேற வேற பேசிட்டு ஏய் இதான் தோணே அவங்க கவனிச்சு பாருங்க. பையன் நான் அப்பாவும் பையன் பேசிட்டு டேய் என்னடா கரெக்டா சீன் கரெக்டா போத அது பாருங்க. இப்படி நின்று பேசவே மாட்டோம். நீங்க என்ன ஸ்கூலுக்கு கிளம்புற
ஒழுங்கா பண்ணிடுறது நான் ஒழுங்கா படிக்கிறப்பா என்னடா மார்க்கு உடனே தான் கூப்பிடுறேன் மார்க் மட்டும் வாயால சொல்ல எனக்கு தெரியும் பத்த கவலையோ அதனால அப்பா கிடைக்கிறதுலாம் வந்துருமா மார்க் டைரக்டா சாப்பிட இட்லி தோசையில கனெக்ட் பண்ணுது கண்டிப்பா எனக்கு இட்லி சாப்பிடுறது எத்தனை தெரியும் சட்னி எடுத்து போடுவோம் என்ன மார்க் ரொம்ப அழகா நடக்கும் நடக்குதா இல்லையா கேர்ள்ஸ் அப்படி கிடையாது கேர்ள்ஸ் ரொம்ப அழகா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவாங்க பையன் பொறுத்த வரைக்கும் நான் 2வது 4வது மேல வெளில நடக்கிற விஷயத்தை வீட்டுல வச்சு நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவோம் அவன் பாட்டு உதாரணம் இருப்பான் அப்படின்னு கரெக்டா இதெல்லாம் கரெக்டா பார்க்கவே நான் மெடிக்கலோட அப்புறம் கனெக்ட் பண்றேன் ஓகே எப்பயுமே இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டோம் சிக்கல் ஏதாவது நடந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுவோம் அடிச்சாங்க வெளில நிக்க வச்சாங்க அப்படின்னா மட்டும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவோம் ஏன்டா தின்னாங்க அதை சொல்லுவோம் எதுக்குடா வந்து நீங்களும் 2 வாட்டி கேட்டு கொடுத்துருவீங்க அப்படி கிடையாது வெளில நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து வீட்டுல சொல்லுவோம் கரெக்டா அது அம்மா கிட்ட கரெக்டா அதுவும் சொல்றது அது கதை சொல்லுவோம் சீனத்தை நீ எதுக்கெல்லாம் திட்டுவோன்னு அதுக்கு தெரியும் ஆனா கதை சொல்லும் பட்டாம்பூச்சி பறந்தது சொல்லும் பக்கத்துல பேசுறது சொல்லும் சாப்பீஸ் போர்டெல்லாம் சொல்லும் நடந்தது சொல்லாது கரெக்ட் தானே இதெல்லாம் தான் நம்ம வீடு சரி இப்படி கட் பண்ணிட்டு இப்படி வர நம்ம வீட்டு காலையில யோசிச்சு பாருங்க அப்படியே கட் பண்ணி நீ காலையில போனோம் டெய்லி காலையில வீட்டுல என்ன பண்றாங்க பல்வெடுக்க புலிகளை சமையல சொல்லுங்க பேசுறதா நம்ம வீட்டுல பேசியிருப்பாரு மனிதத்துல பார்த்தா நம்ம ஊரு ஒரு 4-5 ஊரும் உணாவின எவனே பேசிக்கிறது மிஞ்சி போனா 5 டைலாக் தான் நம்ம வீட்டுல காலையில என்ன சொல்லு சமையல் கிளம்புறேன் எப்போ வரேங்க வருவேன் சாப்பாடு வைவாங்க உடனே அவரு திருப்பி கேட்டாங்கன்னா நைட்டு தான் செய்ய போறாரு செய்வோம் இதுக்கு மேல பேசினா சண்டை வருது இல்ல தெரியுதானே இன்னும் நீங்க தான் என்னை பாருங்க சண்டை போடுற மாதிரி என்ன எப்படி பாருங்க நடக்குதானே சரி சண்டை போட்டவங்க எல்லாம் யாருன்னு சொல்லுங்க சண்டை மட்டுமே அதான் நம்ம பேசிக்கிறது சண்டைக்கலாம் கரெக்டா ஒரு 10 நாள் பிரச்சனையை சேர்த்து வச்சுக்கோம் ஒரு நாள் அடிச்சு சுனாமி மாதிரி இதெல்லாம் வரும் அது சில நேரத்துல நம்ம பரம்பரெல்லாம் வரும் ஞாபகம் இருக்கா இருக்கிறவங்க எல்லாருமே செத்து போனவங்க வந்து போவாங்க சரி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சண்டையில அதிகமா ஜெயிக்க முடியாது அதிகமா இல்லை எப்போதும் ஜெயிக்கிறது மகளுக்கு ஏன் அண்ணனப்பா விட்டு கொடுத்து சரி நான் கேட்கறேன் ஏன் அவங்க அதிகமா செய்யறாங்க சொல்லுங்க நீங்க சண்டையில எப்போதுமே நீங்க தான் லீடு எடுக்கணும் எதை பத்தி பேசுறீங்க யார பத்தி பேசுறீங்க அந்த அன்பு கவனிச்சீங்கன்னா ரொம்ப அந்த முடிவு தான் பேசாங்க நான் மெல்லிட்ட கேட்போம் எங்கேயாவது இடம் கேட்டு கொடுப்போம் ஏன் எப்ப பாரு அவங்களே வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தா சண்டை சாங்கும் போது கேட்க வருது கை கட்டி அடிக்க என்ன பிரச்சனை எப்ப என்ன போய் சொன்னோம் அவங்களுக்கு நம்ம ஃப்ளோட அன்னைக்கு பிரச்சனை தீக்கணும் இன்னொரு பக்கம் கதை விட்டு உள்ள போயிடும் அதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறேன் சம்பவம் மட்டும் இல்ல சம்பவம் நடக்கும்போது நடக்கும் சுத்தப்பே ஞாபகம் வச்சிருக்கேன் நீங்க என்னைக்கா உட்காந்து ஏன் ரேட்டுன்னு தெரியும் வச்சுக்கோங்க அதுல ஒண்ணு பாருங்க டீ குடிச்சிட்டு வந்தேன் டயர்டா இருக்கு டீ குடிச்சிட்டு சொல்லிட்டீங்க சண்டை கேட்க எப்போ லேட்டா தான் பண்ண ஒரு வாரமா லேட்டா தான் பண்ணுங்க ஒன்றும் இல்லை நீங்க ஒரு ஃப்ரெண்டு பார்த்துட்டு வந்தாலும் லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்டு பார்த்து டீ குடிச்சுன்னு இருக்காதேம்மா டீ தான் குடிச்சேன் நீ ஃப்ரெண்டை பார்த்துட்டு வருங்க டீ தான் குடிச்சிட்டு இல்ல ஃப்ரெண்டு கூட தான் நான் டீ குடிச்சேன் அப்படின்னு நீ கலர் தான் சொல்லுவேன் கேம் மாட்டி போனான்
அதுல இன்னொரு சிக்கல் தான் தெரியுமா, அவங்க அடிச்சு சொல்ல நீ சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு நம்மளே நம்மள நம்ப சொல்லிருப்போமோ. ஏன்னா ஒண்ணு ரெண்டா கதை விட்டுருவோம், அனுப்பி விட்டுருவோம். அதுல சீக்வன்ஸ் கொடுப்பாங்க. நீ சொன்ன, நீ சொல்லும் போது அந்த குழந்தை அந்த உட்காந்து அழுது இருந்தது, டிவில ப்ரோக்ராம் நினைச்சது, கேலண்டருக்கு இவ்வளவு படம் நடந்திருக்கேன்னு சுத்தி நான் தான் கவனிக்காம இருக்கணும். டேட்டா மட்டும் இல்லையா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க அவங்க, அங்க வரவும் இல்லை. சரி, சண்டைக்கு அப்புறம் எத்தனை பண்ணிட்டு போயிட்டு சுத்தி கேட்கிற மாதிரி இப்படி பாக்குறீங்க. அதெல்லாம் என்ன அடிச்சுக்கிறேன் செய்யா வருதியா அக்கா, நீ அக்கா என்னை நம்ப சொல்லி அக்கா, நீ கேட்கிற சாரி அடிச்சிருமா அடிச்சிரு. அவர் பாட்டு எல்லாத்தையும் சொன்னாதான் சாரி கேட்கறத சிக்கல் வருது. இது என்ன அப்படின்னா, நம்ம வயசுல எதை பார்த்து வளர்றாங்கன்றது தான் அவங்க டிசைன் ஆஃப் கேரக்டர்ஸ். சண்டை தப்பு இருக்கு, சண்டைன்றது மனித இயல்பு தானே, ரெண்டு பேரும் நடக்கிற மாற்றம் எடுக்கிறாங்க. சண்டைக்கு அப்புறம் அது இயல்பு ஆகுது. நம்ம நிறைய நேரத்துல சாலை ரகசியமா கேட்கணும். உங்களுக்கு கையில ரொம்ப பசங்க முன்னாடியே என்ற காப்பாத்து. இந்த இந்த இயல்பா நீங்க பையன் முன்னாடியே சாரி கேட்டுருந்தோம் வச்சுக்க, ரெண்டு பேருக்கு பையன் என்ன கத்துல இருப்பாங்க. சண்டை இயல்பு, சண்டைக்கு அப்புறம் சேர்றதும் இயல்பு. ஒரு பிரச்சனை உறவுகள் மனசுலாது, அதை அடுத்து கண்டினியூ பண்ணலாம் நினைச்சுட்டு வாங்குவோம். நம்ம சண்டை போடுவோம், சமாதானத்தை கூட கேட்கறதுக்காக நீ சண்டை போடுறதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் பேசுறது அவங்க நடிகர் பார்த்தாங்க. இப்பதான் தடைய பூச்சி வச்சு இப்ப என்னமா சிக்கல் இதுதான். இதெல்லாம் எடுக்கிறோம் குட்டி குட்டியா இருக்கிறான். இன்னைக்கு இருக்கிற பையன் நிலைமை வந்து வேற ஒண்ணு. திரும்ப திரும்ப அந்த காலம் சொல்றேன். இப்ப என்ன பிரச்சனையில வந்து நிக்குது, போன் பிரச்சனை ஒண்ணு, வேற என்ன, அதுதான் மெயின் பிரச்சனை. மெயின் பிரச்சனை போன்ல எப்ப பாரு போன். அப்படியே கட் பண்ணி ஒரு 5-20 வருஷத்துக்கு முன்னாடி போவாங்க. உங்க அப்பா உங்களுக்கு டிவி பார்த்தது, டிவி அப்படியே பார்த்து இல்ல, நீங்க அவங்க ரொம்ப பழையாலும் என்னை விட பண்றாங்க இல்லைங்க. நான் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அதுல டிவியில இருக்கும். நாங்களே கவுன்சில் டிவி அப்படின்னு போடுறேன். அப்படி இல்லை, அதுக்கு அப்ப என்ன தெரியுமா அட்வைஸ் கொடுப்போம் பேரண்ட்ஸுக்கு, டிவி நிறைய பையன் பார்க்கலாம், குறைக்கிறதுக்கு ஒரே ஒரு என்ன தெரியுமா, என்ன வயசு என்னன்னா நியூஸ் போட்டு நீங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணணும். நாங்க எது வேணாலும் பார்க்கட்டும், ஒரு 10 நிமிஷம் அவன் பக்கத்துல போய் உட்காந்து அந்த டிவி நீங்களும் பார்க்கணும். அவன் பார்க்கறதே போவோம், 10 நிமிஷம் நீ ஏன் பாரு அவனுக்கு ஈஸி. இதெல்லாம் ஈஸியா அவங்க போயிடலாம். நீங்க 8 எண்ணி பாருங்க, வீட்டுல கேபிள் கனெக்ஷன் சில பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க 10th சார் கேபிள் கனெக்ஷன் எல்லாம் கட் பண்ணிட்டேன், அவன் பக்கத்துல வந்து பாத்துக்கிட்டேன். இப்போ பத்தியா அதுதான் சொல்ல வர. நீங்க ஒரு விஷயத்த கட் பண்ணா வேற வேலைக்கு போகலாம். நீங்க அதை கட் பண்றதுக்கு முக்கியம். சரி, நம்ம இதெல்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வரும். இப்படி வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல பையன் வீட்டுக்கு வந்த உடனே என்ன கேட்கறான் கிட்ட, மம்மின்னு ஒரு கதையை சொல்லுவானா, நீங்களும் சொல்லுறா தம்பி அப்படின்னு கேட்கறீங்களா? 2வது 3வது என்ன கேட்பீங்க, அதே கதை எடுத்து நான் வருவேன். ஆனா நீ சொல்லுடா தம்பி சொல்லுடா பாப்பான்னு கேட்க மாட்டேன். சொல்லு மாறியதா 2வது 3வது 4வது மம்மி வேலையா இருக்கிற என்னடா கிச்சன் இருந்து அவனை பாக்கிறதே 5வது 6வதுல எதையுமே சொல்லணும். மிஞ்சி போனா 3வது 4வதுல இருந்து நீங்க பேசின அதிகபட்ச வார்த்தை அவன் ஸ்கூலுக்கு வந்து வீட்டுக்கு வந்தது அதிகபட்ச வார்த்தை என்ன, அதிகமா நீங்க அவங்க கிட்ட பேசுன ஈவினிங்ல பேசின வார்த்தை தூங்குறா இருக்கா இதான கேட்டீங்க. வேற என்ன கேட்டுருக்கோம், சாப்பிடு கை கால கழுவு சாப்பிடு தூங்க கேடு. அவன் என்ன பண்ணி தெரியும் இதான் நடக்க போகுது, இந்த வீடு தான் டிசைன் தான், வீட்டுக்கு வந்தோடனே கை கால கழுவு சொல்லுவாங்க. அதாவது அதுல இன்னும் பொழுப்பு இருக்கு. ஆரோக்கியமா நினைச்சு நீங்க ஒரு சாப்பாடு போகிறீங்க பாரு, அதோட தூங்கு. அது எதுவுமே அவனுக்கு பிடிக்கும்.
சாப்பாடு பிடிக்காது இல்ல. இப்ப நீங்க ஒரு விஷயம் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்க பையனை, நீங்க வீட்டுல செஞ்ச அதே சாப்பாடு ஆர்டர் பண்ணி என்ன சாப்பிடுவாங்க கட்டுப்பாகும் அவங்களுக்கு. வீட்டுல செஞ்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டேன், வீட்டுல சாப்பிடாத ஏன் முதல்ல சாப்பிடலாம்? என்ன வித்தியாசம் வீட்டுக்கு ஹோட்டலுக்கும்? டேஸ்ட் எல்லாம் கிடையாது. ஹோட்டல்ல எவனா அட்வைஸ் பண்ண மாட்டோம், கேட்கறதுக்கு திருப்பி சாப்பிட்டு போலாம். நீ அதை வச்சுட்டு ஒரு கதை காலச்சிருவோம். வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு கணக்கு எதுக்கு? வெண்டைக்காய் தோட்டத்தை போட்டு உட்கார நினைக்கிறீங்க. கணக்கு நீங்க ஒண்ணு கனெக்ட் பண்றீங்க பாருங்க. இந்த தலைமுறை பசங்க நீங்க நம்பிட்டீங்க உங்க காலத்துல, இப்ப நடக்க. சரி இப்படி வாங்க, ஒரு 7வது 8வது மேல நம்ம வாய்ப்புல ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு ஒரு வேலை ஒண்ணு பண்ணுவோம். போனீங்களா வீட்டுக்கு வரானா எதை ஒண்ணு சாப்பிடறானா சாப்பிட்டு என்னடா ஹோம்ஒர்க் என்னடா இருக்கு மம்மி. அதுவும் பையன் அம்மா கிட்ட பேசுறது தோணு வேற, பொண்ணு அம்மா கிட்ட பேசுறது தோணு. இந்த ஹோம்ஒர்க் மேட்டர் மேக்சிமம் அம்மா தான் எடுப்பாங்க வீட்டுக்கு. அப்பா பெரிய பெரிய வேலைக்காக பாகிஸ்தான் இந்தியாவில் சேர்ந்து வெளியில் வேலை செய்து இல்ல அது மட்டும் பக்கமே வராது. வந்தாலும் போய் உட்காந்து அப்படியே நம்ம எடுப்போம் வெளியில நமக்கே தெரியும் இல்ல. ஆனா நம்மளதான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நல்லா கவனிச்சு பாரு. அப்பா நான் என்னைக்கு இருக்கேன், நான் பயத்துல தாண்டா வீட்டுக்கு வந்திருக்கேன், அடிச்சு நான் என்ன அடிச்சுருக்கேன். கொஞ்ச நாள் நம்புவோம், 3வது நாள் நம்புவான், 5வது நீ எதுவும் பேசி இந்த ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு 6:30 மணிக்கு ஆட்டத்தை ஆரம்பிக்கிறோம். நல்லா கவனிச்சு பாருங்க. 6:30 ஆரம்பிக்கிறேன்னா அந்த பையன் தரத்த கேஜிஎஃப்ல வெட்டன பணத்தை எடுத்துட்டு போவாங்க. ஆனா அந்த பையன் தரத்தரன்னு எடுத்துட்டு போய் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிடுவேன். ஓப்பன் பண்ணிட்டு நான் சுற்றி எடுத்து வச்சுப்போம். அப்புறம் பேனா எழுத மாட்டாங்க. ஏய் பாட்டி ஏனுக்கு ஒரு பணம் இல்ல அப்படியே வெறுப்பூட்டிட்டே இருப்போம். ஒரு 7 8 மணிக்கு மேல லைட்டா நம்ம சமையல் வாசனை வந்துருமா கோயிலுக்கு சத்தியம் பண்ணுவேன். இல்லன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுதித்தான் படிப்பேன். ஏன் நம்மள சரி எவ்வளவு கேட்டாங்க அவனுக்கும் சாப்பிட்டு 20 மினிட்ஸ் பார்த்துட்டேன். கரெக்டா 20 நிமிஷம் தான் சொல்லுவோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சொல்லவே மாட்டாங்க. அந்த கணக்கு ஒரு போதை தரும் கணக்கு. 1 மணி நேரம் சரி பார்த்துட்டு கரெக்டா போயிடும். சரி 10 11 வரைக்கும் ஓடிடுது நீன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுறீங்க, வேற வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தா இன்னும் போன் தான் அதை திரும்பி கொடுத்து என்னடா இப்படி பண்றா அடுத்த சத்தியம் எழுதுனா இன்னைக்கு கேள்வி நீயும் பயங்கரமா நம்பி ஐசிமல்ல இருந்து எழுப்பாங்க. இந்த எழுப்பி விடுறதுல ஒரு அழகு இருக்கு, செம்ம அழகு. எப்போதுமே பையன் அப்பாவை செலக்ட் பண்ண மாட்டான் எழுப்பி விடுறது, அது டேஞ்சரஸ் போயிடும். எடுத்த உடனே பேக்வர்ட்ஸ்ல ஓடி போகும் சீன். அம்மாவை தான் செலக்ட் பண்ணும் பொண்ணு. இது ஒரு அழகு அழகு. இதெல்லாம் ரசிச்சு தெரிஞ்சு வீட்டுல ஆமா எழுது நேரங்கள் இதெல்லாம் மாட்டா ரசிப்பாங்க. நீங்க பார்த்து கேட்கறது தெரியுது இல்ல இல்ல இதை ரசிச்சீங்கன்னா தான் அந்த குழந்தை புரியும். இந்த பொண்ணு எப்போதுமே அப்பா கிட்ட ஏன் சொல்லிட்டீங்கன்னா அப்பா கொஞ்சம் பையன் எழுப்புற மாதிரி பொண்ணு எழுப்பணும். அப்படிதானே எழுப்பாரு. அம்மா பையன் இந்த மாதிரி எழுப்பணும். அம்மா எழுப்பு ஒரு க்ளூ ஒன்று இருக்க சத்தமே இல்லாம பையன் எழுது சத்தமே. ஏன்னா பெருசு எழுத பண்ணணும். அதுக்காக முடிச்சுன்னா இறங்கி வரும் கையில படிச்சு இன்னும் ஏந்திருக்காரு. ஆனா அவங்களுக்கு ஏற்படும். கிளாசிக் சொல்லட்டுமா, கேர்ள்ஸ் எப்போதுமே அப்பா எழுப்பும்போது அப்படின்னு 1/2 மணி நேரம் எழுது இருந்தா பையன் புத்திசாலி. அம்மா போய் எழுப்பணும் 5 மணிக்குமா 5:20 அவன் 20 இருப்பான். 20 வரவே மாட்டான். 5:20 இல்ல 5:40 எழுப்பணும். இது யாரு சொல் செய்தி வெளில ஒண்ணு கேட்குங்களா? ஏற்காட்டாங்க. ஆனா 5:20 எழுந்துக்கு வேணுமா கம்யூனிகேட் பண்ணிட்டானா 5 நிமிஷம் பிள்ளையும் அதேதான் பண்ணுது. 20 நிமிஷம் பண்ணி போறாங்க. அப்போ நம்ம அவனுக்கு கொடுத்த நிறைய ஃப்ரீடம் நிறைய கொடுத்துட்டோம். நிறைய ஃப்ரீடம் கொடுத்தோம்.
அந்த ஃப்ரீடம் வந்து இன்னைக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. இப்ப படிக்கும் போது நீங்க வேற ஒரு ஜானர் நம்ம மாறணும்னு நினைக்கிறது கரெக்டா? 10th 12th அவனுக்கு டென்ஷன் ஆரம்பிச்சு விட்டிருக்கு. அவனுக்கு அப்பதான் புரியுது 9 இருக்கேன் எனக்கு கிட்ட வந்து பேசுறேன். ஏன் இவ்வளவு பிரஷர் ஆகுது கேட்குது. அப்பதான் முதல்ல ஒரு பயம் வருது. இது இருக்கும் நம்மளால முடியாத ஆட்டங்களே, இவங்க எல்லாம் பயப்படுற அளவுக்கு இது பெருசா ஆட்டங்களே அப்படின்னு முதல்ல விதைக்கும். அப்புறம் இன்னொரு ப்ராமிஸ் பண்ணீங்களா எல்லாரும், இந்த 1 வருஷம் 1 இயர் கஷ்டப்பட்டு எப்படியாவது நல்ல மக்கள் அடுத்த வருஷத்துக்கு நான் கேட்கவே மாட்டேன். எத்தனை பிரச்சனை பண்ணுவீங்க? நீ அதை நம்பித்தாங்க அந்த 10வது படிச்சாங்க. 11ஆவதுலயும் தான் 12ஆவதுலயும் தான் காலேஜ். அப்ப அவன் என்ன ப்ரிப்பேர் ஆகலாம் தெரியுங்களா? அவங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல நீங்க கொஞ்சம் பயப்படுறது. நான் நீங்க எல்லாம் லாஜிக்கல் சொல்லிக்கிறேன். நீங்க ஒரு பையன் மார்க் கம்மியா ஆகுறதுக்கு எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறதுக்கு எக்ஸாம் அட்டன் பண்ண பயப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் கம்மியா மார்க் எடுத்துட்டு ஃபெயில் ஆனா நீ என்ன ஆகணும்னு நினைச்சுதான் போங்க. அதுதான் ஒரு பெரிய பயம். அந்த பயம் நல்லதுதானே, இன்னும் கொஞ்சம் நல்லது தானே. அதுவும் என்னன்னா அவனை எங்க பிடிக்கிறது நம்ம. ஆனா இங்க என்ன பிரச்சனை இருக்கா, பெரிய சீன் ஆகிடாது. இப்ப பெருசா எழுதாம காலைல அவன் இஷ்டத்துக்கு எழுதிட்டு இப்படி இந்த பையனை தான் நம்ம நீட்டு கொண்டு வந்து வேற ஒரு மாடல்ல அவன் ப்ரிப்பேர் பண்ணணும். இல்ல அவனா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணணும், அவனா படிக்கணும், அவனா டைம் போடணும், அவனா ஒரு டைம் கொடுப்பாங்க அதை மேட்ச் பண்ணணும். ஸ்கூல் வரைக்கும் மேக்ஸிமம் எழுத விட்டுட்டோம். ஸ்கூல் பண்ணிட்டு இருந்துச்சு, பள்ளிக்கூடம் அதை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், பள்ளிக்கூடம் பார்க்கணும் விட்டுட்டோம். இப்ப திடீர்னு நீட்டுக்கு வந்துட்டு நீங்க அவனுக்கு முன்னாடி காலையில ஏற்றி உட்காந்து அப்படின்னு ஒரு சின்ன பயம் வந்து படம் வந்து இதை ரொம்ப இயல்பா கடந்து கொடுக்க 12வது மாதிரி இது ஒரு படிப்பு கரெக்டான இடத்துல கொடுத்துட்டாரு, ஆளு கொடுத்தாச்சு, நீ பார்த்துக்கோ ஏதாவது வேண்டாம் இந்த அப்படின்ற இயல்பு நீங்க கொடுக்காத வரைக்குமே என்ன ஆகுதுன்னா அவன் இன்னும் படபடப்பாகும். ஏன்னா 10வது வரைக்கும் நம்ம அப்படி வளர்க்கல, மனசாட்சி தொட்டு சொல்றேன் இப்படி இருந்த பையன் தாங்க நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. அப்படிதான் அந்த பையன் இருந்தான், ரொம்ப இயல்பா ஹோம்ஒர்க் பண்ணணும். நான் இன்னும் சொல்லிட்டுமா, நீங்க எல்லாம் நான் சொல்றது கரெக்டா முடிச்சுங்க. அவன் லீவ் லெட்டர்ல 90% மேல பொய் சொல்லித்தான் நம்ம லீவ் லெட்டர் 90%. நான் போவே காரணமே இல்லாம வீட்டுல அழுதுன்னு இவங்களுக்கும் தெரியும் அந்த நாட்கள் போய் தான். ஏன்னா அடுத்ததான் சுறுசுறுப்பா அது வரும்போதே தெரியும் நீ தான் நாட்களடா. அப்போ அவன் என்ன நினைக்கிறான், நீ எல்லாருக்கும் நீ நீ என்ன பண்ற சப்போர்ட் பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு இடத்த நீ பதிய வைக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா புரிஞ்சுங்க. திரும்ப உடனே உங்க காலையும் போக கூடாது. நாங்களாம் இவன் வேற இவனுடைய சுற்றுப்புறம் கிடையாது, இவனை கொடுக்குற டேட்டா வேற, இவன் பார்க்கிற விஷயம் வேற. எங்க குழப்பத்தையும் கொடுக்கல, இது ஒரு தனி உங்ககிட்ட வந்துருக்கு. அவ்வளவுதான். உங்களுடைய பரம்பரைன்னு வந்தது பாத்தீங்களா, 10% மாறிட்டே இருக்கும்ல, இவன் 50% மாற்றத்துல இருக்கான். கேரக்டர் வைஸ், எக்ஸ்போஷர் வைஸ், நாலேஜ் வைஸ். அவன் வயசுல உங்களுக்கு இருந்த அறிவு எனக்கு இருந்தாங்க விட அதிக அறிவு இருக்குது, இல்லைன்னு சொல்லாதீங்க. பயங்கர அறிவு இருக்கு. ஒரு ஆக்சஸ் பண்ணி அதை ஃபீல் பண்ணதான் என்ன முடியுது புரியுது. இன்னொன்று நீங்க பண்றீங்க தெரியல, எத்தனை பேருக்கு என்ன பண்றீங்க, நம்ம செய்யலாம் அதிகம் பாண்டிச்சேரி, நான் பாண்டி தான் போறேன். இந்த பையன் ஞாபகத்துக்கு கேட்கணும்னா ஊதியே இருக்கக்கூடாது. யோகா கிளாஸ், அப்புறம் ஸ்கேட்டிங், அப்புறம் செஸ், அப்புறம் கேரளம், அந்த பேர் அவனா அதுல பெருசா ஸ்கில் வளர்ந்துருமானா நல்லா இருக்கு. கீபோர்ட் கிளாஸ்ல போய் உள்ள விட்டு நீங்க வெளில வந்து என்ன நினைப்பீங்க, அவன் அணில் மாதிரி வாசி பண்ண நினைச்சுக்கணும். அது உள்ள வரல சார். ரெண்டு வித்தியாசம். நீ ஒண்ணு அவன் பத்தி நினைக்கிறது அது வேற, அவன் ஒண்ணு பண்றாங்க பொலிட்டிக்கல் ப்ரிப்பேர். ஆனா இப்ப இங்க என்ன சிக்கல் வருது, நீட் வருது. இங்க நிறைய அவனா ப்ரிப்பேர் பண்றதுக்காக நீங்க ஹெல்ப் பண்ணவே முடியாது. முடியுமா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இஞ்சி போனா நீங்க பண்ண முடியாது. ஹெல்ப் பண்ணாது ஒன்னே ஒண்ணு, ஃபீஸ் கட்டுறது ஹெல்ப் இல்லாத கடமை. ஹெல்ப் பண்ண
கேட்கறது வாங்கி கொடுங்க. டீ போட்டு இது ராமன் எழுதி கொடுங்க. இல்ல அந்த அக்கா பாருங்க எடுத்து சொன்னேன் அவன் சேரலாம் பண்ண மாட்டாங்க. நீங்க உடனே நினைக்கிறீங்க நான் இந்த காலத்து பேரண்ட் நான் என் குழந்தையிடம் ஃப்ரெண்டு மாதிரி நீ நினைச்சது இல்லை அவன் நினைச்சுட்டு போயிட்டு அவனுக்கு வேற நல்ல ஃப்ரெண்டு இல்லை. கடைசி வரைக்கும் அப்பா அம்மா தெரியுது ஏன் இன்னொரு உறவுகளுக்கு உட்கார அப்பாவே இருக்கு. அவன் ஃப்ரெண்ட் ஆகிறது நம்ம வேலையும் கிடையாது. எனக்கு ஒரு டிசைன் இருக்கு அந்த டிசைன் நான் கடத்துறேன் குழப்பிக்கவே குழப்பிக்காது. இப்பதான் இந்த சிக்கல் வருது. இங்க வரும்போது 3 விஷயம் வேணும். இங்க படிக்கின்ற இங்க வந்து ப்ரிப்பரேஷன் படிக்கிறதே கிடையாது. சொல்றாங்க சொல்லுவாங்க தயார்படுத்தி கொள். 12வது வரைக்கும் நம்ம ஸ்கூல்ல என்ன பண்றோம்? ஸ்டடி படி. இது படித்ததல்ல தயார்படுத்தி கொள்வது. இதுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்கு. ஆனா டீச்சர்ஸ் அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ள நீங்க வரவே அவங்க சொன்ன ஒரு வார்த்தை அவங்க சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் சின்னதா ஒரு சீன் ஒன்று சொல்றேன். நாங்க 6 பேர் இருக்கோம். எனக்கு முன்னாடி 2-3 அண்ணன், ஒரு அக்கா, தங்கச்சி. எங்க அண்ணன் பெரிய அண்ணன் பியூசி காலேஜ் படிக்கிறாரு. அடுத்த அண்ணன் 12th, நான் 9th தான் சீரியஸ். காலேஜ் படிக்கிற அண்ணன் வந்து காலைல ஒரு 4 மணிக்கு தான் ஏஜ் படிப்பாரு. ஏஜ் படிச்சுட்டு அவர் கொடுத்துருவாரு. அடுத்த அண்ணன் எழுப்பி அவன் ஒரு 6 மணி 7 மணிக்கு மேல என்ன எழுப்பி விடுவாரு. இதுதான் எங்க வீட்டு முறை. ஆனா இந்த முறையில ரொம்ப அழகான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 4 மணில இருந்து ஒரு அம்மா முடிச்சு தான் பண்ணிருக்கேன். அது எழுத படிக்க தெரியாது. என் பள்ளிக்கூட பெயர் தெரியாது. நான் எந்த கிளாஸ் படிக்கிறேன் நண்பர் ஒன்று 2 இவ்வளவுதான் தெரியும். இல்ல அது பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா? நாங்க உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கோம். பக்கத்துல உள்ள சின்ன லைட் இருக்கும். நைட்லாம் வெளிச்சமான லைட் இருக்கும். சின்ன லைட் அந்த ரூம் வரணும். அதுக்கு என்ன காரணம்னாக்கா நம்ம தூங்கணுமா அப்போ டெய்லி பார்த்துக்கேன். லைட்டா அப்படி சொல்லி அப்படியே டீ போட்டோம்னா ரொம்ப நீர் எடுக்க நமக்கு அப்ப கண்டிப்பா தான் இருந்துச்சு. அது என்ன பண்ணுச்சு? அது 4 மணில இருந்து ஒரு நோட் வச்சு ஏதோ எழுதுது. ஆனா ஒரு நோட் வச்சிருக்கு. வால்யூம் பண்ணமான நோட்டு. ஒரு நாள் போய் அந்த நோட்டு என்ன எடுத்து பார்த்தாங்க. கோலம் போட்டுருக்காங்க. ஆனா இது ஒரு அழகு என்ன தெரியுங்க? நீ ஒரு வேலை பண்றீங்க, நானும் வேலை பண்ணிக்கிறேன். ஒரு அம்மா அழகா பையன் தான் கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணுது. நீ மூச்சது இருக்கேன். நீ ஒன்று செய்த இந்த வீடு இருக்காங்க மாறுது. இல்ல இவ்வளவு குழப்பமானதுன்னு தோணுது. நீங்க சொன்னீங்க அவன் சொன்ன மாதிரி அந்த நேரத்தை வந்து அந்த நேரத்துக்கு வழி 7 to 9 அவன் படிக்கிறான். அந்த 7 to 9 டிவி எல்லாம் பார்த்துட்டு நீங்க போன் வைக்காம இருந்துட்டீங்கன்னா அவன் ஒரு மாதிரி பலபடம் ஆயிடுவான். 7 to 9 பார்க்கறது ஒரு ஃபீல் வரும். நீங்க கேட்காதீங்க நான் போன வச்சேன் இன்னும் மணி படிக்கல நான் டிவி இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டியை கிரியேட் பண்ணணும். பொறுப்பை ஏற்படுத்துவது இல்ல. நீ படித்த நான் டிவி பார்த்துட்டு இருப்பேன், போன் பேசிட்டு இருப்பேன், அவர் வெளியே நின்று கதை பேசிட்டு அந்த வீடு அவங்க முக்கியத்துவே கொடுக்குறது இல்ல. அதனால தோழர் இந்த விஷயம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க. ஏன்னா உங்க தலைமுறையில பிரச்சனை இல்லை, இவனுக்கு அடுத்து ஒரு தலைமுறை இருப்பார், அதுக்கும் பிரச்சனை இல்லை. அது என்னென்ன பண்ணிக்கமோ படிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ரொம்ப மண்டை வச்சுக்காது, ரொம்ப ப்ரிப்பேர்லாம் பண்ணாது. ரொட்டீன்ல போட்டு நம்ம நடுவில் மாட்டிக்கிறது. படிச்சது எழுதின ஒரு தலைமுறை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சது. அடுத்த தலைமுறை ப்ரிப்பரேஷன்ல தான் இருக்கு. ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த அழகு ரொம்ப அழகு. உங்க குரு செய்தியோட நான் இதெல்லாம் அப்படி துவக்குறேன். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா 3 விஷயம் சொன்னேன். ப்ரிப்பேரிங் இன் சைல்ட், அந்த குழந்தையை தயார் பண்ணுறது. திரும்ப திரும்ப குழந்தை தான் வந்து வளர்ந்து தான் இல்ல. ஒரு டீனேஜுக்கு மேல உங்களை வந்து எட்ட போற தலைமுறை அதை ஏத்துக்கணும். அம்மா கிட்ட பொண்ணு விலை வரும், அப்பா கிட்ட பையன் விலை வரும். அந்த விலங்குகள் நல்லா யோசிச்சு பாருங்க. அம்மாலாம் 1வது 2வது எல்கேஜி யூகேஜில வண்டியை எங்க உட்கார வச்சிருக்கோம் நம்ம பிடிச்சிருக்கோம். 3வது மாசம் பின்னாடி நம்ம வீட்டு பிடிச்சிருக்கோம்.
அந்த கை கொஞ்சம் கொஞ்சமா விலகிடுச்சா 7வது 8வது கட்டி கொடுக்க மாட்டோம். 9வது 10வது நான் தான் மாநில பின்னாடி போய் சார்ந்து பால்மாநாட்டை கொண்டு நீ கூட்டாகும். காலேஜுக்கு போனா உனக்கே வெட்டிங் நம்ம இவ்வளவுதான் இல்ல ரொம்ப அப்படி இயல்பா எடுத்துங்களேன். அப்ப இந்த மாதிரி ஒரு தலைமுறைக்குள்ள அது திரும்ப திரும்ப சொல்றான் நினைக்கவே நினைக்காது. அவங்க நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கோம், நம்ம அப்பா நம்ம பின்னாரு எல்லாம் சமத்துக்கு அவங்க ரேடியோ கேட்டப்ப அவங்க அப்பா திட்டிட்டு போறாங்க. ஏதோ ஒரு டைவர்ஷன் இருந்ததே தான். அது போன் ஏன் பயப்படுவாங்கன்னா அது கையால தெரியல, அதுதான் பிரச்சனை. உங்க வீட்டுல ஞாபகப்படுத்தி பாருங்க, ரேடியோ இருந்துச்சா? பெரிய ரேடியோ ஒன்று டையோட்லாம் பச்சை லைட் எல்லாம் எரியும் ஞாபகம். டிவி வந்துச்சா ஃபர்ஸ்ட் அந்த ஆண்டனா வச்சு உள்ளியா தெரியும். தூர்தர்ஷன் ஒரு சேனல் வரும், அந்த ஒரு வெள்ளிக்கிழமைக்காரங்க படாத பாடுபட்டு ஆண்டனா திருப்பி வச்சு அந்த ஒளி மொழிங்க அந்த படத்துல கூட கேவலமான நம்ம படம் ஐயோ முழுசா போடுறாங்க. இது ரொம்ப அழகா தெரியுங்களா? அதுக்கு முன்னாடி ஸ்லீப்ல தெரியும் அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு சொன்னீங்க தெரியும். அப்போ இந்த டிவி ஆபரேட் பண்ணது யாரு? உங்க வீட்டுக்கு வந்து முதல் அந்த டிவி ஆபரேட் பண்ணது யாரு? பெரியவங்க அவர் கண்ட்ரோல் தானே இருந்துச்சு. அப்பா இல்லைன்னா அடுத்தது யாரு? அண்ணா அக்கா அவன் கைக்கு போக இல்லை, கொடுத்தது யாரு? ரிமோட்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு அதையும் தான் அந்த இங்க இருக்கிற ரிமோட்டை எடுக்க முடியாம அதுல மாட்டி புரியுதா? இந்த போன் அதுக்கே யூஸ் பண்ண தெரியும். அவங்க எழுதி உடனே நீங்க இந்த கோவிட் டைம்ல ஸ்கூல்ல எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு நான் அவங்க சொல்லட்டுமா? இந்த போனை பார்த்தா டிக்கப்பட்டு நீங்க யூஸ் பண்ணுவீங்க வச்சுங்க தொட்டுக்க மாட்டோம். அவனுக்கு படிப்பு எதுலாம் வருவோ அதை செய்வாங்க. அதெல்லாம் லாஜிக். அப்ப இதுல விளையாட்டுக்கு மட்டும் நிறைய விஷயத்த நம்ம தான் உள்ள கொண்டு வருவோம். நீங்க குழந்தைக்கு சாப்பாடு விடும் போதே அதுல தானே நீங்க காட்டுறீங்க. அப்ப இது பொறுப்பு நீங்களும் எடுத்துக்கணும். அவங்க வேண்டியே தப்பு சொல்லக்கூடாது. நம்ம 2 பேரும் அந்த பொறுப்பு எடுக்குது. இப்ப நம்ம அவன் கை இனிமேட்லாம் கை வைக்க முடியாது. 12th எல்லாம் வந்துட்டு போனை கொடுது. ஏன்னா நம்ம பையன் ஹோம்ஒர்க் எழுதுறதே போன்ல தான் எழுதுறான். கவனிச்சிங்களா? ஸ்கூல்ல இருந்து வரும், ஸ்கூல்ல இருந்து வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் வேற ஹோம்ஒர்க் மெசேஜ் போன் எடுத்து பேசிட்டு ஹோம்ஒர்க் என்னன்னு கேட்கறேன். ஸ்கூல்ல தான் சொல்லியிருப்பாங்க சொன்னாங்க, எனக்கு சரியா புரியல. மெசேஜ் வந்துருக்கு மேடம், அதான் புரியல சொன்னீங்க. ஃப்ரெண்டு கிட்ட கேட்கணும். ஃப்ரெண்டு கிட்ட என்ன கேட்கலாம் தெரியுமா? என்ன கேட்பான்? நீ ஹோம்ஒர்க் எழுதி போட்டோ எடுத்து அனுப்பிச்சு நான் மாத்தி எழுதி இருக்கேன். கரெக்டா? கரெக்டாமா? இதுதான் நடக்குது. அந்த ப்ரிப்பரேஷன் டைம் அதை கில் பண்ணுது. அப்ப ஜாக்கிரதையா தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும். சரிங்களா? இது வரவே கூடாதுன்னு சொல்லாதீங்க. இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ரேடியோ டிவி மாறிச்சு, டிவில இருந்து ரிமோட் மாறிச்சு, ரிமோட்ல இருந்து சேட்டலைட் மாறிச்சு, ஒவ்வொருத்தரும் நமக்கு மாறிதான் வரும். கொஞ்சம் தடுமாற்றம், ஒரு தலைமுறை தடுமாறும். அது சரிப்படுத்தான். அதனால இது குறைய எடுக்காதீங்க. அப்படி குறையனா 2 பேரும் வரும். சரி, கடைசி செய்தியோட நான் ஒரு விஷயத்தை தொகுக்கிறோம். எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை தொகுக்கிறேன். எல்லாருக்கும் மிக பெரும் கனவு ஐயா டாக்டர் ஆயிரம். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் அக்கா முதல்ல நீங்க சாப்பிடலாம். நான் பிடிக்கிறோம் என்னடா பாக்குறானே நான் சாப்பிட்டேன். நல்ல சாப்பாடு சாப்பிடுறேன். நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் மாறும் ஒன்று சொன்னாங்க. அதுக்கு நீங்க தயாராக பையனை டாக்டரா இருந்த பெருசு பையனையும் கொண்டு ஒரு டாக்டருடைய வீடு எப்படி ரெடியா அதுக்கு ரெடியா வரைக்கும் அவங்க ஃபீலே வராது. இவ்வளவு ப்ரெஷர் இருக்கும் ஒரு டாக்டர். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களோட பேசலாம் மாட்டான் டாக்டர் ஆனாலும் பேசுறேன். அந்த இருக்கிற பிரச்சனை நேரம் வந்து கட்டணம் இதெல்லாம் தாங்கி உடனே ஆரம்பிச்சு உன்னை கஷ்டப்பட்டு நான் நீங்கள் சேர்த்து நாமக்கல்லிலே முக்கியமான ஒரு பள்ளிக்கூடத்தை சேர்த்து
இது ரொம்ப போவாது. இதெல்லாம் நடக்கும், ப்ரிப்பேர் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க இப்ப ப்ரிப்பேர் ஆகணும். அப்ப இதை நீங்க அவங்க கிட்ட அவங்க உங்களுக்கு கரெக்ட் என்னவா இருந்திருக்கும். அவங்க சொன்ன ஒரு விஷயம், அவன் ஏதாவது ஒரு பிரச்சனை செய்யணும் கேள்வி உட்காரு, அது தள்ளி போடாது. நீங்களா போய் மாட்டாது. நீங்க கண்ணைக்கு நீ என்னிடம் தான் சொல்ல வேண்டும், நான் தான் உங்களுடைய அப்பா. தெரியாம ஏன்னா அவங்க ஒரு இடம் வச்சிருப்பான். எப்ப வந்து உங்ககிட்ட சொல்லணும் அவங்க ஒரு இடம் வச்சிருப்பான். அது முன்னாடி போய் கை வச்சிருவாரு. கை வச்சா என்ன பண்ணிடுவான், பழைய கதையில இருக்கும். பட் கீப் வாட்சிங். பையனை பார்த்துலே இருங்க. உடனே பார்த்துலே இருக்கிறதுக்காக போய் எட்டி பார்த்துட்டு புரிஞ்சு பார்த்துட்டு ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. அப்பா அவங்க பையனுக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா ரெண்டும் கனெக்ட் ஆகிறது வீடியோ பண்ணுங்க சந்தித்ததே இருக்காது. அது ஒரு அம்மா தான் பையனுக்கு பெரிய டேஞ்சர். இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. கோவிட் முடிச்சு போன்ல கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்றாங்க, டேப்ல லேப்டாப்ல. நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த பையன் கதவுக்கு முதுகு போயிட்டு பாருங்க. என்ன பண்ணி நீ பட்டு சத்தமேல வந்து எப்படி பண்ணு. 4-5 படம் பார்த்துட்டு இருக்கேன் யூடியூப் போகும். நீ வந்து காஃபி வைக்கணும்னு வச்சுட்டு என்னடா ஏமா உள்ள வந்து அதுக்கு ஜாக்கிரதையா என்ன பண்ணா கதவு பார்த்தாங்க. நீ அங்க வந்துச்சுன்னா நீ டீ வேணாம் நமக்கு நான் பார்த்துவேன். இல்ல கரெக்டா கரெக்டா கவனிச்சலாம். இதெல்லாம் கவனிக்கும். இதெல்லாம் நடக்கும். சின்ன பிள்ளை தான், அது எல்லாருக்கும் வழி கண்டுபிடிக்கும் தான். நீங்க ஆசைப்படி பயங்கரமா துப்பு நாம எட்டி பார்க்கறேன் அப்படிலாம் நினைக்காது. நீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த போன்ல அவன் என்ன பாக்குறான்றது அவன் பாடி லாங்குவேஜ்ல கண்டுபிடிச்சிருக்கான். தப்பா எதாவது பாக்குறான்னு திடீர்னு பாக்குறேன் காலை கிளம்பி போட்டுருப்பான். கவனிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் இது வந்து கூட நீங்க இதெல்லாம் பார்க்கணுங்க. போன் வச்சுதான் அவன் என்ன கேட்டு பார்க்கலாம். நிறைய டிக்கெட் எல்லாம் பார்க்கலாம், படிக்கலாம். அப்படி இருக்கா புரிஞ்சுக்கணும். கேர்ள்ஸ் அதுல வந்து புத்திசாலி. பையன் தான் மாட்டோம், கேர்ள்ஸ் மாட்டவே மாட்டோம். அது அழகா பேசியும் 2 பேரும் பேசியும் மம்மி டேடி அவங்களுக்கு போன் பார்க்க கூடாது. ஆனா மெசேஜ் அழகா அடிச்சுட்டு இந்த விஷயம் எனக்கு பிடிச்சதே காரணம். இப்ப நான் ஒரு செய்தி உங்க எல்லாருக்கும் சொல்றேன். உங்க பயத்தை காட்டாது. உலகத்தினுடைய மிக அழகான பாக்கியம் உலக படத்தெல்லாம் வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாக்கியம். நான் இன்னை வரைக்கும் லைஃப்ல எனக்கு 13 வயசு இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருந்தா இன்னைக்கும் மண்டபத்துல கேட்க ஒரே ஒரு பாருங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து நின்றாலும் நான் பையன் நான் செத்தா போயிட்டேன். அது தீர்வே ஒரு சொன்னதில்லை. ஏன்னா பார்க்கணும் அதுக்கு அம்மா கொடுத்த தைரியம் சொல்லிட்டேன். 2 வார்த்தை ஒரு மனுஷன் ரொம்ப அழகா இயக்கிட்டே இருக்கு. நீங்க எல்லாம் ஒரு தூரம் வந்ததுக்கு காரணம் கண்டிப்பா உங்க அப்பா அம்மா பெரிய அட்வைஸ் எல்லாம் நீங்க கேட்டது பார்த்து ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த குடிப்பு இருக்கு. அது ரொம்ப அழகு. நீங்க அந்த பயன்படுத்துறாரு. அதனால டெய்லி காலையில் ஏன் 7 மணிக்கு அவங்க 2 பேரும் பேசுவேன். வாழ்த்து கொள்ளலாம் இப்படிலாம் சொல்றாங்க. பெருசுதான் சொல்லிச்சு, மோட்டிவேட் பண்ண சொல்லிச்சு. தம்பி நாளைக்கு 7 மணி வரைக்கும் நம்ம டைனிங் டேபிள் பார்ப்போம். அப்பா உடனே மோட்டிவேட் பண்ணுவோம். நான் ஊர்ல பார்க்க எப்படி பண்ணேன் கிழங்கு பார்ப்பேன். அது திடீர்னு சொல்றேன். இப்ப பையனுக்கு எல்லாம் மிஸ் ஆகுறது என்ன தெரியுங்களா? கேர்ள்ஸுக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் பாய்ஸுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் என்ன சொல்றது? பாய்ஸ் தான் சொல்றது என்னது? அவர் என்ன நினைக்கிறது? உட்கார்ந்து நான் பண்ண எங்க கேட்டா என்னையா பாக்குறேன். 2 மொபைல் போட்டேன். எல்லாத்தையும் வேணா சொல்ல முடியும். அது இப்பதான் பிஸ்கெட் வாயில போட்டேன். சொல்ல பையன் மிஸ் பண்றது இல்லை. அதான் ஓட்ட மாட்டாங்க இல்ல. அப்பா நீங்க சொல்லுது அதை ஒட்டணும்னு அவசியம் இல்லை. கருத்து தருது. அம்மா கொடுத்துடலாங்க.
அந்த போது அவனை முன்னாடி திட்டி சாப்பாடெல்லாம் கட் பண்ணி கட்டி பிடிச்சி கேர்ள்ஸ் அப்பா பண்ணிடுவார் வந்துருக்கீங்களா நீங்க பண்ண எல்லாத்தையும் அதை ஏத்துக்கிட்டு வண்டியில் கூட்டு போயிருக்காங்க உடனே பசிக்கவே இருக்கு எனக்கு அப்பாலாம் எழுதி அப்படி மாறி சத்துக்கு இல்ல இது இருக்குங்க இதுதான் குடும்பம். அந்த தோட்டம் இருக்கு பாருங்க அது வந்து பெண் கிடைச்சதே இருக்கு அம்மா மூலயமாவும் கிடைக்குது அப்பா மூலயமாவும் கிடைக்குது பையனுக்கு கிடைக்கவே இருக்குது அதுதான் செக்யூரிட்டி பயம் எல்லாம் எட்டா இருக்கீங்க அவங்ககிட்ட அம்மாவுமே ஒரு வயசுக்கு மேல கட்டி பிடிக்கிறது குறைச்சது ஏன் அவனுக்கு அந்த உணர்வே பயத்துல கொண்டு போய் பிடிக்கும். அதனால நீங்க போய் உடனே சார் கட்டி பிடிக்க சொன்னாரு கட்டி பிடிக்க ரொம்ப கேவலமா எனக்கு ஆனந்தாங்க நேரம் ஸ்கூல் போட்டு கட்டி பிடிக்க சொல்றது அந்த தோல் தட்டுகள் ஓகே நம்ம பார்க்கணும்டா அப்படின்ற ஒரு இயல்பு அவனுக்கு மிஸ் தான் ஆகுது. கேர்ளுக்கு கிடைச்சதே அவனுக்கு இல்லை அது வந்து இன்செக்யூரிட்டி. இது ஒரு உடலுக்கு சின்ன உளவியல் பயம் இருந்துட்டே இருக்கும். அதனால தோழர்கள் எல்லாருக்கும் ஒரு செய்தி தான் கொஞ்சம் நேரம் கொடுங்க. படிப்பை பத்தி பேசாதீங்க அது இவங்க உங்களை ஒண்ணு பண்ண சொல்லுவாங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நீட்டை பத்தி கம்ப்ளீட் டேட்டா நீங்க வச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்க தானே சொல்லியிருப்பாங்க எல்லாம் இன்னும் சொல்லிடுவாங்க எவ்வளவு மார்க் எப்படி அட்டன் பண்ணணும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் அவங்க எஜுகேட் பண்ணுவாங்க. உடனே நீங்க போய் பேப்பரை பெஞ்ச் வச்சு டேபிள்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பண்ணுங்க நீ பிசிக்ஸ் பண்ணுங்க அப்படியே விஜய் பண்ணுவாங்க கீழே வச்சுட்டாங்க உனக்கு தெரியன்றதை அவனுக்கு தெரிஞ்சாலே போகும். அந்த பயம் உங்களுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்ல நீங்க ஸ்கூல் வாங்க பெரியவங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் இல்லை ஜென்ரலா ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து ஊருக்கு போவாங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் ஸ்கூல்ல இருந்து சொன்னாலே அந்த ஒரு வாரத்துக்கு அந்த தெய்வ குழந்தை மாறிடும். ஒரு தப்பு போனா சிறும்ப கரெக்டாக ஐயோ எடுத்து போய் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கல அவனுக்கு ஏதாவது உதவி செய்ய இந்த பணம் கேட்கும் இதெல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் வருது அது தெரியும். அது யாருக்கு வர போறாங்கன்னு முடிவு பண்ணி கைது வராம அவங்க கரெக்ட் பண்ணிடுறாங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் நீங்க தனியா அட்டெண்ட் பண்ணி வீட்டுக்கு போவாங்க மண்ட காய்ச்சல் போவாங்க என்ன சொல்லிருப்பாங்க என்ன நாளைக்கு என்னெல்லாம் சொல்லிருப்பாங்க என்ன ஒன்னா ரெண்டா சொல்லி அவங்க தமிழ் இப்ப பிரச்சனையே என்னன்னா என்ன சொல்லிருப்பாங்க அவன் ஒரு லிஸ்ட் கொடுவோம் எதை சொல்லியிருப்பாங்க அதை சொல்லியிருப்பாங்க அதை சொல்லியிருப்பாங்க அது ரொம்ப அழகான பகட்டுவோம் அந்த பகட்டத்துல வச்சிருக்கு. இப்ப நீங்க போய் இதை தாங்க தம்பி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கதை தெரியும். ஏன்டா என்ன பதில் சொல்றோம் அவுட் ஆஃப் கொஸ்டின் டைம் பத்தல இதெல்லாம் 5 மணி நேரம் பத்தாலும் எழுத போகுது அடுத்ததுக்கா நம்ம சரி கடைசி வரைக்கும் ஒரே ஒரு பதில் தான் என்னது நான் படிக்கிறேன் நீங்க இதெல்லாம் நம்புவது திருத்தம் சொல்லுங்க கேட்கறது எது தானே மாற முடியும் இல்ல சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் பண்ணிருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. இப்ப பக்கத்துல 2 ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டுக்க நேரா டீச்சர்ஸ் மிஸ் எடுத்து மாத்துங்க இது எடுத்து போடக்கூடாது மாத்திக்கிட்டீங்களா மிஸ் திட்டாங்கன்னா நேரா மிஸ் அந்த செக்ஷன் வேணாங்க மாத்தி விடுவோம் அது ஸ்கூல் வேணாம் மாத்தி விட்டுலாம் ஏன் கல்யாணம் ஆச்சு மாத்தி விடல ரொம்ப பதட்டக்கூடாது அதெல்லாம் தாண்டவும் இது வந்து இந்த நீட் எக்ஸாம் திரும்ப புதுசுன்னு என் வயது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். டிஎன்பிசின்னு ஒண்ணு இருந்துச்சு நான் படிக்கும்போது நான் எழுதியிருக்கேன். நான் 2 வாட்டி எழுதுறேன் 2 வாட்டி கிடைக்கல 1.5 மிஸ் ஆயிடுச்சு. வேற ஒரு கதைன்னு வச்சுங்களேன். ஆனா அது புதுசே கிடையாது அப்படம் தெரிஞ்சது நடுவில் எழுதிக்கலையா ப்ரொசீஜர் பண்ணிட்டாரு. இது பதட்டம் அடைய வேண்டிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் கிடையாது. ரொம்ப வருஷமா இருக்கும் டிஎன்பிசி இன்னு அர்த்தம் மெடிக்கல் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தும். இது வந்து எய்ம்ஸ் நடத்தும். நான் எழுதியிருக்கேன். நான் 91, 94, 91
90 நான் எழுதினேன் டிஎன்பிசி. ஃபர்ஸ்ட் வருஷம் கிடைக்கல, அடுத்த வருஷம் நான் எழுதிருக்கேன். ஆனா இது ஒரு பெரிய படப்படப்பே கிடையாது. அப்ப இந்த மாதிரி சென்டர்ஸ் எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் சென்டர்ஸ் வந்துச்சு. அதுல ப்ரிப்பேர் பண்ணி வந்தவங்க நாங்களா படிச்சு வந்தவங்க தான். நான் வரல, நான் வேலை இல்லை, நான் டாக்டர் காமெடியா எடுக்கல. நல்லா நீங்க ஆனா மனசுல ஏதோ வச்சுக்கிறீங்க இல்ல, அதுதான். ஆனா அந்த ஒரு செய்தி இருக்குல்ல, அந்த செய்தி ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வாட்டி போச்சு 1.15 மார்க்ல போச்சு. அப்பா சொன்னாங்க, இந்த வாட்டி முயற்சி பண்ணலாம், முயற்சி பண்ணிட்டோம் பாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எழுதிருக்கேன், ஸ்கூல் டயத்துல இருந்து வேற மாதிரி படிக்கணும்னு சொல்றாங்க இல்லையா, அவரும் பெருசா படிக்காத. சரி நான் பண்றேன். 2வது வருஷம் கொஞ்சம் மார்க் குறைஞ்சிச்சு, எனக்கு கோட்டால வருது. அப்பெல்லாம் பிசி எம்பிசி அந்த கோட்டா மட்டும் தான், வேற எதுவும் கிடையாது. மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்துச்சு. தெளிவா சொல்லிட்டாங்க. எங்க அம்மா மட்டும் தான் ரொம்ப நாள் இருக்கும். இங்க அம்மா தான் சொல்றாங்க, இது எல்லா அம்மாவுக்கும் இருக்குது. அப்பா என்ன சொன்னா, இதுக்கு போய் நம்ம பணம் கட்டிடலாம், லட்சக்கணக்கில் கேட்டவங்க அப்பயே அவங்க முடியாது அப்படின்னு சொல்லி அதை இயல்பா கிடக்குறாரு. ஆனா ஒரு செய்தி சொல்றாரு அவரு, உள்ள கை வச்சு சொன்னவரு, பெரிய அப்படின்னு சொல்றாரு. நான் கூட திரும்பி வைப்பாங்க, பணம் கட்ட முடியாது. அதுதான் அந்த வயதுடைய இயல்புதான். அப்படி தெய்வம் எல்லாம் கிடையாது. நம்ம இது என்னதான் கதை சொல்லி பாருங்க. ஆனா இன்னைக்கு நான் ஒரு 4 மெடிக்கல் காலேஜ் கேஸ் லெக்சரர், நான் ஒரு சைல்ட் சைக்காலஜிஸ்ட். கதை மாறுது. அதனால தயவு செய்து அந்த அந்த பிரச்சனை அவன் கடந்து போவது. இந்த ஒரு வருஷம் சிக்கல் இருக்கலாம், இன்னொரு வாழ்க்கை டைம் கொடுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா திரும்ப திரும்ப சொல்றேன், இதற்கு அவன் படிச்சு எழுதிடலாம், ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சில குழந்தைங்க உடனே வரும். ஏங்க நம்ம ஸ்கூல்ல கிளாஸ்ல படிச்சாங்க, ஒரு பையன் இருப்பான், வார்த்தையை சொல்லும் போதே போட்டு கடமை எழுதிட்டு அது உடனே சொல்றாங்க. நம்ம 15 வயசு படிச்சோம், நம்ம போது ஏறாது. அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்றோம், டியூஷனுக்கு போறோம், இன்னொரு வாட்டி படிக்கிறோம், அப்படித்தானே பண்றோம். ஒவ்வொரு குழந்தைக்கு ஒவ்வொரு மாடல் ஆஃப் லேர்னிங் இருக்கு. உடனே தான் மேஜிக் நடக்காது. அங்கேயும் அதுக்கு டைம் கொடுக்கு. இந்த வருஷம் மேக்ஸிமம் 50% யார் இன்ட்ரோன்றது நல்ல சைன். இங்க ஸ்பெக்ட்ரால புடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, உங்க பையனுடைய குரோத் தனித்தனியா ஒவ்வொருத்தருடைய குரோத் அவங்க வச்சிருப்பாங்க, கிராஃபா போட்டு வச்சிருப்பாங்க. எந்த எக்ஸாம்ல அவன் எவ்வளவு கம்மி எடுத்தான், எந்த கொஸ்டின் மிஸ் பண்ணிருக்கான், இந்த கொஸ்டின் அவன் மிஸ் பண்றான், இந்த கொஸ்டின் இப்ப ஏன் மிஸ் பண்றாங்க, இந்த சப்ஜெக்ட் அவன் படிக்காம இருக்கான். ஒரு ரொம்ப சயின்டிபிக்கான ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. நாங்க இது பண்ணுவோம் சைக்கோமெட்ரிக் அனாலிசிஸ், குழந்தைகள் மனநலத்துக்காக இது பண்ணுவாங்க. அதுவே வந்து எஜுகேஷனல் அனாலிசிஸ் ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. இது ரொம்ப இயல்பு தான் தோழர். தயவு செய்து ஒன்று கவலை பண்ணாதீங்க. இந்த பையன் ஒரு செய்தியை மட்டும் உங்களை சொல்லிட்டு நான் முடிக்கிற டைம் ரொம்ப இருக்கு. நேரம் போகுதுன்றது திரும்ப திரும்ப ஏன் தெரியுமா சொல்றேன், அடுத்த 15 வருஷத்துக்கு பையன் உங்களுக்கு போகுது. ஏதோ படிக்க போறான், பிஜி படிப்பான், வேலைக்கு போவான், அப்படி விட்டுருவோம். திருப்பி எப்போ வேணும், கல்யாணத்துக்கு கூட சொல்லலாம் கூட செஞ்சுக்கிறாங்க. குழந்தை பொண்ணு வந்தா எடுத்து கூட போக மாட்டேன். உடனே நம்ம திருப்பி டப்பா வைக்கணும், சமைக்க சமையல் உண்டு. அப்பதான் பிள்ளைங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துடும். கேர்ள்ஸ் பாய்ஸ் கொஞ்சம் லேட்டா வருவாங்க, வந்துவாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து சொல்றதுக்கு டைமே கிடையாது. அவன் வாழ்க்கை என்னன்னு எப்ப சொல்லுவீங்க, படி 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 சொல்லிடுங்க. அவன் படிச்சுட்டு போயிட்டான், மாற்றத்தை சொல்லிடு. நீங்க சொன்னீங்களா லைஃப் ஸ்டைல் எப்ப நீங்க மாத்தி காமிச்சீங்க. நம்ம வீடு இப்படி மாறணும் என்று சொன்னீங்க. வீட்டுல எது இருக்கு எது இல்லைன்ற கதை தானே சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த வீடு எப்படி இருந்திருக்கணும்னு எனக்கு சொல்லியிருக்கேன். அப்படிதான் அனுபவம் வீடு. இதுதான் உங்களுக்கான மெயின் விஷயம். படிப்பு முறையில் ஒண்ணு இருக்கு. எனக்கு நான் நாங்க 6 பேர் சொல்ல முடியல, எல்லாரும் படிச்சிருக்கோம். 13 பேர் படிக்க வச்சு சேர்ந்தாங்க. பொண்ணு பேத்தி இருக்கு பார்த்து போன வருஷம் தான் இருந்துச்சு, 92 வயசு. ஆனா அந்த கடைசி 5 வருஷம் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். நல்லா படிச்சுக்கிட்டோம், பெரியார் ஆகிட்டோம், எங்களுக்கு கூட இருக்கணும். இந்த 50 வயசு பையனுக்கும் 90 வயசு அம்மாவுக்கும் போன்ல ஒரு உரையாடல் நடக்கும். அது எத்தனை பேர் ரசிச்சிருக்கீங்கன்னு தெரியல. நான் எங்க அம்மா கிட்ட சொன்னது, மா என்னடா நல்லா இருக்கியா, நல்லா இருக்க மாட்டாங்க, நீ எப்படி இருக்க,
இருக்கண்டா, அவ்வளவுதான். உடம்பு எப்படி இருக்கு? அது என்ன சாப்பிட்டியா? மாத்தலாம் போறியம்மா, கூட்டம் மட்டும் பணம் ஏதாவது அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? என்னதான் வேணும் உனக்கு? நேரம் வந்துட்டு வார்த்தைக்கு போனோமா 90 வயசுல வீட்டுல எல்லாம் விட்டு போனதுக்கப்புறம் திரும்பி காலை நீட்டி போனது அந்த கிரில் கதவை எவன் தருவான் எட்டி பார்த்தேன் கூட வந்துட மாட்டாலும் உட்கார்ந்து சொல்லலாமா பையனை ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, திருப்பி கனெக்ட் பண்ணுது. அதுக்கு இதுதான் டைம். இன்னைக்குமே சார் கார்த்தி சார் ஏன் பெரிய எந்த பெரிய இன்ஸ்டியூட்லயும் என்ன மாதிரி ஒரு பர்சன் வந்து பசங்களோட பேசணும், எப்போ படிப்பு நான் எல்லா பசங்களையும் பாக்குறேன், 3 வாட்டி பாக்குறேன் ரிசல்ட். அவன் அந்த டென்ஷன் எல்லாம் சொன்னாரு, ஜெயிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை சார், அவன் வாழ்க்கையில வந்து வரும் டென்ஷன்ல ஜெயிச்சு வேண்டாம் திருச்சி ஓடிக்கலாம். அதான் நடக்கும். படிச்சு ஜெயிச்சு பண்ணாலும் வந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. ஜெயிச்சு வாழ்க்கையை அழகா பார்க்கணும், ரசிக்கிறது. அது இல்லாம என்ன வாழ்க்கை? பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அந்த சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்றதுக்குள்ள மனசா இருக்குங்க. பொருளெல்லாம் வாங்கி போட்டு நீ உட்காந்து இருக்க என்ன வாழ்க்கை இது? அவ்வளவு பெரிய வீட்டுல எங்க அம்மா தனியா உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப பழிச்சுட்டு இருக்கு. எனக்கு இப்போ தோணுது எங்க அம்மா அதனால என் பையன் ஜெயிச்சுட்டான்னு சொல்லுவாங்க. இல்ல எனக்கு அது ஜெயிக்கணும் இல்ல, ஜெயிக்கணும் வாழ்ந்து பார்த்துருப்பீங்க. ஒரு வீட்டுல தனிமா பெருக்கிறது அது இன்னும் ஒரு வாழ்க்கை. நான் இல்லை என் அந்த கடவுள் இருந்தாலும் பக்கம் மூச்சு வைக்க முடியும். இன்னும் வந்துட்டாங்க எவனாவது ஒருத்தன் உதவ மாட்டாங்க, ஆறு பேருக்கு பேர பைத்திய கூட வந்துட மாட்டாங்க. தனியா உட்காந்து காலத்தை அதை ஜெயிக்க வைக்கிறது முக்கியம். வாழ்க்கை இயல்பா ரொம்ப சந்தோஷமா உருவாங்க. அதுதான் சொல்லும்போது என்ன சொல்றாங்க, நீங்க பேசுங்க, டீஸ்ட்ரெஸ் பண்ணுங்க. நிறைய நேரத்துல என்ன பண்ணுவாங்க, அப்படி பண்ணாதீங்க நியாயம் இல்லை, அது நியாயம் தான். அந்த குழந்தை ஜெயிக்கிறது மட்டும் வாழ்க்கை ஜெயிச்சது மனித மக்கள் திருப்பி உங்ககிட்ட வரணும் இல்லை. 15 வருஷம் கழிச்சு வரதை விட இந்திக்கு உங்ககிட்ட வந்து நிற்கணும் இல்லை. அந்த அண்ணன் சொன்ன மாதிரி என் குடும்பத்துக்காக அவன் செய்யணும் இல்லை, என்னை சார்ந்த சமூகத்துக்கு அவன் உதவி செய்யணும் இல்லை. எவ்வளவு வருத்தம் இருக்குல்ல. இதெல்லாம் கொஞ்சம் மனசுல நினைச்சுங்க. குழந்தைய டாக்டர் பணம் சம்பாதிக்கிறது நடக்கும், அது நடக்கும், அது இல்லாமலா இருக்காது. அந்த ஸ்டேட்டஸ் மாறும், அது எந்த மாற்றமும் கிடையாது. அதை தாண்டி ஒரு ஐடியா இருக்குது, அந்த புள்ளி ஸ்பெக்டரா ஏறுது. வெறும் ஒரு பழைய படிக்க வச்சு மார்க் எடுக்கிறது இல்லை. அவனை ரொம்ப டீஸ்ட்ரெஸ் பண்ணி அவனை திரும்ப யோசிச்சு பாருங்க. முன்னாடி அதான் பண்றாங்க, அடிச்சு அவங்க என்ன லைஃப் அவங்க இருக்கக்கூடாது. பசங்க அந்த கால பசங்க நிறைய வாழ்க்கை அனுபவிச்சு ஜெயிக்கும் செய்யணும், அனுபவிக்கும் செய்யணும், ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணணும்னு நினைச்சுக்கிறாங்க. உங்க பிள்ளைங்க எல்லாருமே நான் ஒரு முறை பார்ப்பேன். சொன்னா 3 வாட்டிலாம் கூட பாக்குறாங்க, தனித்தனியா பேசுறேன். அவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்கிட்ட சொல்றேன், அவன் சைல்ட் சைக்காலஜிஸ்ட். என்கிட்ட ரொம்ப இயல்பா எல்லா கதையும் சொல்றான். நம்மள பார்த்தா அப்படி இருக்குது இல்ல, சொன்னா கேக்குறா நல்ல பீஸா இல்ல. ரொம்ப ஒரு 1/2 மணி நேரத்துல அவன் எல்லா கதையும் எனக்கு சொல்லுவான். அப்புறம் அவங்க உட்காந்து ஒர்க் பண்ணேன். என் போன் நம்பர் அவங்களுக்கு இருக்கு. எனக்கு ஒரு பிரச்சனை தான் கூப்பிடுறாங்க, சென்டர் கூப்பிடுவாங்க, சார் நீங்க பேசுங்க. இது இவ்வளவு தான் இருக்குங்களா? அதுதான் அவன் ஜெயிக்க வைக்கிறது, பார்க்க வைக்கணும். அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அந்த சிறப்பு நல்ல அங்கீகாரம். நீங்க சொன்ன ஸ்டேட்டஸ், நீங்க உங்களுக்கு சொன்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் கூட அவங்களுக்கு வந்து போகணும் ஆசை இருக்கு. அதனால ஆல்வேஸ் இதுவா இருக்கு. சேஞ்சஸ் காணுவான், சேஞ்சஸ் பர்சன்டேஜ் என்னன்னு அவங்க சொல்லிடுவாங்க. இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவு நடக்கணும்னு அதை முடிவு பண்ணுவோம். இன்னொரு முறைக்கு வாய்ப்பு கிடைச்சா பண்ணலாம். அது தவறு கிடையாது. இந்த காலத்துல இருந்தே பண்ணியிருக்கோம். பெரிய குறைகள் அதான் கிடையாது. மாற்றப்பட்டிருக்கிறது அந்த முறை இயல்பு அவங்க கொண்டுவாங்க. பியூட்டிஃபுல் பேரண்ட்ஸ், அழகான பெற்றோர்களுக்கு பண்றீங்க.
நீங்க எல்லாம் பேசுறீங்களோ இல்ல அதெல்லாம் பேசி திரும்ப அதெல்லாம் வந்துருங்க. பேசலாம் தான் அவசியம் கிடையாது ஒரு பையன். நீங்க அந்த மாதிரி நான் பார்க்கிறேன். அது எங்க உடைக்கணும்னு எனக்கு தெரியும். தொழில் அதானே, அதான அதுங்க. இப்ப நீங்க வீட்டுக்கு போயிட்டா பண்ணுவீங்க. இங்க என்ன நடந்துச்சு ஒன்னும் நடந்துச்சு. நீ நல்லா படிக்கிறது மட்டும் சொல்லு. அதான் ஒரு மாதிரி பார்க்க முடியும். சிரிக்காம சொல்ல சிரிச்சு பண்றாங்க. இது ஒரு மோட்டிவேஷன் தான். நிறைய நேரத்தில் யோசிச்சு பாருங்க, நம்ம பண்ண சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்க காட்டாம நம்ம தவிர்த்து போகணும் வீட்டுல. இது அது இல்லை. இது நீங்க பிரச்சனையை காட்டாம இருக்கிறது அவன் யோசிக்கணும். அது என்ன தப்பு போனாலும் அவன் யோசிக்கணும். அவன் இங்க வந்து கடைப்பிடிக்கணும். நீ பிசிக்ஸ் எல்லாம் கம்மியாச்சு அப்படின்னு நேரம் பிசிக்ஸ் வந்து சார் நீங்க நடத்ததே முடியும் இதுதான் பண்ணுவாங்க. உங்ககிட்ட நான் சொல்லுவோம் பிசிக்ஸ்க்கு அத்தியாத்மத்தில் இதே இல்லைன்னு. அவனை ரீசனை கிரியேட் பண்ண வைக்காதீங்க, அவனை திங்க் பண்ண வைங்க. இப்ப நான் ஒரு 5 பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். நான் ஒரு லாஜிக் சொல்லட்டுமா சைக்காலஜி, எனக்கு ஒரு 5 பிரச்சனை. நீங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்துட்டு போறாங்க, எங்க அப்பா சொன்னாங்க எல்லாம் பாத்துக்கங்க அப்படின்னு போயிட்டு 5 பிரச்சனையே மாட்டேங்க ஓகே இதை சொல்லியிருப்பாங்க, அதை சொல்லியிருப்பாங்க, அதை சொல்லியிருப்பாங்க. அடுத்த மீட்டிங் போது இந்த 2 நம்மளே சிரிக்கணும். கரெக்டா? அவனே சிரிக்கணும். நீங்க சொல்லிட்டீங்கன்னா பதில் சொல்லணும். திரும்ப கேர்ள்ஸ் தான் நான் மீட்டிங்ல பேசுறேன், கேர்ள்ஸ் தான் பதில் சொல்லிடுவாங்க. அது ப்ரிப்பேர் ஆயிடும். பேரண்ட்ஸ் நீங்க வீட்டுக்கு போய் முடிஞ்சா கட்டுப்பீங்க. யாரு ஏன் நீ வேற ஐடியால இருக்கியா? வீட்டுக்கு போல என் பட்டு சிரிக்காம என் சாக்கல யாரா வீட்டுக்கார தான் கண்டுபிடிக்கிறது. அதுகளுக்கு அந்த அந்நியோட்டியமா நீங்க இருக்கிறதுக்கு தேவைப்படுறது பையனுக்கு எல்லாம் உங்களுக்கு விலங்குற நேரம் புரிஞ்சுக்கணும். கேஜி 3 நீங்க 2 பேரும் சேர்ந்தாப்புல பண்ணிடலாம், சேர்ந்தாப்புல பள்ளிக்கூடத்துக்கு போய் விடலாம், சேர்ந்தாப்புல வீட்டுல இருந்து ரிசீவ் பண்ணிடலாம், சேர்ந்தாப்புல உட்காந்து சாப்பிட்டீங்க. அந்த டைம் சேவ் பண்ணணும். சேர்ந்தாப்புல சேவ். ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அவன் இல்லை. நான் சொல்றது காரணம் உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களை அங்கே பார்த்தா நான் எது பண்ணாலும் உங்களை எடுத்தாங்க. நீங்க அடிச்சு பிடிச்சு சண்டை போட்டு நீ பத்தி எடுத்து அரசு பிரச்சனை வீட்டுக்கு போகும்போது என்ன வேணும் என்னை பார்த்தா கெப்சா வீடு வேணும், வேற ஏதாவது வழி அது திருப்பி அவன் வீட்டுக்கு வரணும்னா அவங்க க்ளோஸ்னஸ் அவனுக்கு தெரியல. நீங்களும் கட்டி கொடுக்கலாம். அவங்க கணவன் பண்ணி கட்டி கொடுத்துருக்கீங்க. தகவல் பையனுக்கு தயவு செய்து அப்பா கட்டிட்டு சொல்லுங்க, மாத்திங்க. கேர்ள்ஸுக்கு அப்பா க்ளோஸா இருக்க நிறைய பேசுங்க, பாய்ஸுக்கு அம்மா பேசுங்க. பேசுங்க, சொல்லுவோம். உங்ககிட்ட எல்லா கதையும் சொல்லுவோம், அப்பா கிட்ட சொல்ல மாட்டாங்க. பொண்ணு அப்பா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடும், அம்மா கதையும் சேர்த்து சொல்லுவோம். கேட்டு போட்டு கொடுத்துதான் செய்யணும். இந்த இயல்பு தன்மை முதல்ல கொண்டுவாங்க. படிக்க நீங்க சொல்றாங்க இல்லையா, டேட்டா வச்சு எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. என்ன படிக்கணும், எப்படி நாங்க என்ன பண்ணுவோம், இந்த டேட்டா வச்சு இந்த வருஷம் அவங்க கையை கம்மியா சொல்லியிருப்பாங்க இல்லையா, 1 வருஷத்துக்கு 2 வருஷம் கேட்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில கொஞ்சம் பிசிக்ஸ் கடந்து இவ்வளவுதான் உனக்கு எல்லாம் தெரியும். அவனுக்கு பொருள் அதிகப்படுத்திட்டாங்க. அவனை போய் இந்த மாதிரி டைலாக் உதாரணம் என்ன படிக்கிறான், என்ன மார்க் போனாஷ் என்ன கட் ஆஃப் போட்டா இருக்குல்ல, ஒரு போட்டா இருக்கு, ஓசி போட்டாக்கா என்ன கட் ஆஃப் தான் சொல்லுவாங்க. அதை தெரிஞ்சு வச்சுங்களேன். இந்த இன்ஃபர்மேஷன் தான் அவன் பயம். ஐயோ அப்பா அவங்க எல்லாம் தெரியுதா, ஏமாற்ற முடியாது. இது போதும். நீட்டா மார்க் எல்லாம் அவங்க மாசம் மாசம் அனுப்பிச்சிருவாங்க. மெசேஜ் டிராஃப்ட் கூட அனுப்பிச்சிருவாங்க. அது மட்டும் டிராக் பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனை என்ன சொல்லிடலாம், ஓப்பன் பண்ணி வச்சு
பையனுக்கு அம்மா போகணும் எதுவாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு ஓப்பன் இருக்குல்ல ரொம்ப அழகா இருக்கும் இவ்வளோ ஓப்பன் நல்ல அழகான ஒரு சரியான ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்ட மனுஷங்க நிறைய வேலைகள்லாம் விட்டுட்டு நீங்க இங்க வந்து இதுதான் வேலை அப்படின்னு யாரும் சொன்னா நமக்கு இப்ப இருக்க ஒரே வேலை பையன் தான் இவன் சரி பண்ணி அணைச்சுதான் ஆகணும் இல்ல வராதவங்க பாத்தீங்கன்னா சொல்லி இந்த மாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங் பண்ணிட்டு இந்த டேட்டா பயம் என்னமோ தெரிஞ்சுங்க என் பையன் போறான் வரான் ஓ அப்பா வந்து இருக்காரு அம்மா ஒன்றும் தெரியாது அவன் சொல்றதான் கிடையாது ஸ்கூல் எப்படியோ நீங்க விடுங்க எல்கேஜி யூகேஜில எல்லா பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணிருப்பீங்க 1 2 நாளுக்கு கொஞ்சம் மேடம் தெரிஞ்சுக்கணும் 1 2 நாளுக்கு கொஞ்சம் கேட்கணும் 5 6 நாளுக்கு மதிக்கிறதே கிடையாது 100 பேர் வசதினா 4 பேர் உட்காந்து உங்களால குடும்பம் முடிஞ்சிடும் 10 கான்ஃபரன்ஸ் பேக் பண்ணிடும் 12 முழுக்க வசதி இருக்கு என்ன நடக்குது இந்த விஷயத்தை பார்க்கும்போது சரிங்க கரெக்டா இந்த விஷயம் டேட்டா வச்சு அதுதான் நமக்கு பெரிய அவனுக்கும் பெரிய பயம் வந்துடும் தெரியல இது வரைக்கும் அம்மா இதெல்லாம் தெரியாத அம்மா இதெல்லாம் சொல்லுது இதுதாண்டா டைம் இப்படிதாண்டா எழுதணும் சொல்லிட்டு அம்மா பயம் ஏமாத்த ரொம்ப கிராஸ் செக் பண்ணாதீங்க அவனுக்கு பயன்படுத்திருக்கேன் நீங்க என்ன பிரச்சனையும் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க சட்டப்படாது போவாதீங்க எல்லாத்துக்கும் நான் என்ன கூப்பிடுறேன் நீங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் என்ன நடந்துச்சு நீங்க நைட்டெல்லாம் தூங்க மாட்டீங்க இன்னமும் நடந்து நீங்க சொல்ல மாட்டாங்க நீங்க வந்து இன்ஸ்பிரேஷன்ஸ் வாங்கிக்க ஜாலியா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் நீங்க போய் ட்ரெயின் பண்ணிட்டோம் ஒன்றும் இல்லை நீங்களே சொல்லிருக்கோம் நீங்க சாயந்தரம் வரைக்கும் நைட்ல அம்மா கிட்ட போய் நிற்பான் டேடி போனாங்க டேடி உங்க பையனா போனாங்க பையன் அவரே பண்ணாங்க அம்மா கிட்ட போய் நிற்பான் என்ன சொல்ல நிற்பாங்க ஒண்ணுமே சொல்லிருக்கோம் ஒண்ணுமே சொல்லிருக்கோம் நான் இப்ப அங்க போனா என்ன பண்றேன் நீ என்ன பலன் சொல்ல இப்படி வாங்க இதெல்லாம் தான் நடக்கும் அவசரத்துல கிளப்பா கொண்டு போங்க நேரம் ரொம்ப அழகு நேரம் அடுத்த 15 வருஷம் நான் தயார்படுத்தி வெறும் படிப்பு வேலை இல்லாம இந்த மனசு வசதிங்க அழகை தொலைச்சிடாதீங்க இணைந்து செய்யும் சாதமா இருக்கிறவங்க நிறைய டேட்டா உங்களுக்கு கிடைக்கும் நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்றது ஒவ்வொரு குழந்தைகளுக்கு பர்சனல் டேட்டா அவன் உடம்பு சரியில்லை இந்த மாதத்துல அது திரும்ப முடிச்சுட்டு சும்மாச்சும் ஒரு சென்டர் படிப்பு செய்ய முடிஞ்சது எப்படியாவது அந்த மார்க் சொல்லி போஸ்ட் அடிச்சு வைக்கிறதா கொஞ்சம் நாங்க என்ன குழந்தைங்க பேசிக்கிறோம் அதனால அதுவும் என் குழந்தை அது திரும்ப ஒரு நல்ல விளையாட்டு திருப்பி சொன்னீங்க ஆசை ஓகே ஓகே ஃபார் தட் தேங்க்யூ அண்ட் லவ் யூ சோ மச் நீங்க மூவ் பண்றாங்க ஏன் பையனுக்கு ஒரு தூய்மை லவ் யூ சொன்னா என்ன சொல்லுங்க லவ் யூ திருப்பி சொல்லுங்க கை தட்ட உலகத்திலே லவ் யூக்கு கை தட்ட ஒரு பாடம் அப்படின்னு பையன் என்ன சொல்ல நீங்க அப்ப அவன் என்ன சொல்லுவாங்க டேடி லவ் யூ சும்மாதான் சொல்றேன் நான் போயிடுவேன் ஓகே அவன் வாயில அப்படின்னா சொல்லி கொடுப்பாங்க அவங்க என்ன கூட போட மாட்டாங்க சொல்றேன் வரல வித்தியாசத்துக்கே உங்களுக்கு கேட்டா வராது என் மண்ணை பார்க்க முடியாது இதுக்கிட்டதான் எங்களால் பார்க்கல அவங்க நிறைய நம்ம எடுத்து நிறுத்திட்டோம் கேட்க முடியும் நீங்க அந்த ஸ்டிக்கை ரிசீவ் பண்ணாங்க நிறைய விஷயத்த மேற்கொள்ளும் உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு
போலாம். அதுல ஒரு ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? போயிடுவோம். What you do in this work? நிறைய மிஸ் பண்ணலாம். ஒரு வருஷம் கொஞ்சம் ஓகே. படிப்பு தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. லைஃப் மேட்ச் உங்க பரம்பரையே ஏன் தேவையில்லாம கிரிக்கெட் பார்த்தா அசிங்கமா திக்கலாம். அப்படி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுட்டோம்ல, அதை உடைக்கிறது கஷ்டம் தான். இயல்பா இருங்க. லவ் யூ லவ் யூ சொல்றாங்க, பிக்சர் பண்ண மாட்டாங்க. மனசுல சொல்லி உங்க வீட்டுல அந்த இயல்பு கொண்டுவாங்க. நிறைய நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் இருக்கிறது அதை சரியா பயன்படுத்துறேன். எப்பவுமே வாங்க பேசணும். ஏன்னா அவன் நல்லது தான் நம்ம எல்லாமே பேசுவோம். வெறும் சும்மா நான் சொல்லிடுவாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்றீங்க? அது நம்ம முதல்ல நம்மதான் கேட்கலாம். இவங்க முழுக்க போய் கதை வந்து இங்க காதல் வர்றதுல நம்ம நேரம் கேட்டுப்போம். இது ரொம்ப ஈஸி. ஓகேவா? திருப்பி உங்க பிள்ளைங்களுக்காக என்ன கேட்டு உள்ள கேட்டு வந்தாங்க. திருப்பி அவனுக்காக இன்னொரு வாட்டி முடிஞ்ச அளவு சத்தமா கேட்டு எல்கேஜில பார்த்தானே இல்லை. நிறைய மாறி இருக்கான், நிறைய மாற்றி இருக்கலாம், நிறைய முயற்சி செய்திருந்தான். அதான் வருவான் அப்படின்னு பார்த்தேன். தான் கடைசியா எது நான் பார்த்தேன். பாத்துக்கோயா என் கை தட்டி விடு. இல்ல கோபத்துல இல்லையா சாப்பாடு வாங்கி வந்து ஒரு ஸ்டேஜ்ல மாணவர்கள் சந்திக்கிறோம். நிறைய நிறைய பயணம் செய்யணும் இன்னொன்று. ஓகே, நன்றி, வணக்கம்.